தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் முனை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சிவஞான அருளின் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, காஞ்சி நகரின் கல்விக் கழகமாக விளங்குகின்ற நகரத்திலே திருமுறைகளையும் சித்தாந்தங்களையும் முறையாக வகுப்பு நடத்தி நமக்கெல்லாம் பரவச் செய்கின்ற திருமுறை அருட்பணி அறக்கட்டளை நிறுவனர் சமயச்சமலையா அவர்களே, அவரோடு என்றும் உடன் பிரியாமல் இருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினையே தொண்டு புரிகின்ற அன்பா அவர்களே, இளைஞர் காலத்திலிருந்தே சைவத்திலும் தமிழிலும் ஈடுபாடு கொண்டு காஞ்சிபுரத்திலே மரபு வழியிலே அவருடைய தந்தையாரைப் போலவே திருமுறை சார்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினையே அண்ணா சச்சிதானந்தம் அவர்களே, சிவனை செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கணிந்த வணக்கம். வகுப்புகளை நடத்துகிற பொழுது நன்றி சொல்ல ஆரம்பித்தால் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. காரணம், தந்தையாருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு அடியேனுக்கு எங்களை போன்றவர்களுக்கு கிடைத்திருப்பது என்று நான் அடிக்கடி சொல்ல வழக்கம் உண்டு. எவ்வளவோ சொல்ல வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் எண்ணினார்கள். ஆனால் அந்த காலத்திலே இது போன்ற ஒரு நல்ல அமைப்புகள் இல்லை. எனக்கு தெரிந்து என்னுடைய தந்தையார் கட்சி திருநெறிக் கழகம் என்று ஒன்று இருந்தது. நம்முடைய வழக்கரத்தீஸ்வரர் கோயிலில் அந்த போர்டு மட்டும் நான் பார்த்துருக்கிறேன், கட்சி திருநெறிக் கழகம் என்று. அதற்கு முன்னாலே ஞானையார் மன்றம் என்று ஒன்று இருந்தது. அது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது, ஞானையார் மன்றம், அதுவும் அந்த போர்டு நான் பார்த்துருக்குறேன். கட்சி திருநெறிக் கழகத்திலே இந்த உறுப்பினரை சேர்ப்பதற்காக இந்த ரெசிப்ட் போடுவாங்க இல்லையா, அந்த ரெசிப்ட் பிரிண்ட் பண்ணி நிறைய எங்கள் வீட்டில் அப்படியே கிடந்தது. அது யாரும் அதை நாங்கள் விளையாடுவோம் அதை வச்சுக்கிட்டு. அப்படிலாம் அந்த காலத்திலே ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். இன்றைக்கி கூட காஞ்சி புராணத்தை பற்றி அங்கே அந்த ஜெர்மன் பீப்புளெலாம் வந்தாங்களே, அவர்களுக்கு பேசணும். அந்த காலத்தில் 3 ரூபாங்க காஞ்சி புராணம், 3 ரூபா. அந்த 3 ரூபாய் கொடுத்து மொத்தமாக வாங்குவதற்கு ஆர்வமுடையவர்களுக்கு கூட வசதி கிடையாது. தவணை முறையிலே மாதத்திற்கு 4 நாள் 25 காசு. அதுவே சில பேர் தான் வாங்கினாங்க, அதுவும் கூட அதிகமாக வாங்க முடியல. அதான் 4 நாள் நல்லா அவர் தான் விடுவார், ஏன்னா அவர் படிக்கணுன்னுக்காக வாங்கியிருக்கிறார். அந்த மாதிரி அரிய ஒரு உரை. ஆனால் அது 100 ஆண்டு காலம் வெளிவராமல் அருட்பணி மூலமாகத்தான். அதுக்கு எவ்வளோ தடை, நல்ல காரியத்திற்கு 400 தடைனுவாங்க. அருட்பணி மன்றம் எடுத்த காரியம் எதுவுமே, எடுத்த காரியம் யாவினும் வெற்றின்றார் பாரதியார். அதுபோல் அவர்கள் எல்லாம் வெற்றியாக வருவது இது இன்னமும் ஒரு தடையாக போய் ஏறக்குறைய ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னடா வருமா வராதா என்பது போல அப்படி ஆகிப்போச்சு. அது பெருமான் திருவுருளாலே நமக்கு மீண்டும் கிடைத்தது. அது இப்பொழுது எல்லோரும் நிறைய வாங்கி படிக்கிறார்கள். இங்கேயே அவர்கிட்ட சொல்லிடுறேன், ஒரு 50 காப்பி இப்போ கேட்டிருக்கிறாங்க. அம்மா மலேசியாவில் கேட்டிருக்காங்க, நான் சொல்லிடணும். போயிடுச்சு. யாழ்ப்பாணத்தில் 20 கேட்டிருக்காங்க, எப்படி அனுப்புறதுன்னு நான் பதில் சொல்லலை. 20 காப்பி அவங்க கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாம் பரவலாக படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த நூலுடைய பெருமை தெரிந்திருக்கிறது. அந்த காலத்தில் எவ்வளோ சொல்ல வேண்டும் என்றெல்லாம் தந்தையார்கள் எண்ணினார்கள், அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. அதனால் இப்போது ரொம்ப வசதியாக அம்மா எனக்கு அழைச்சி போயிடுறாங்க, காலையில் வந்துடுறோம். எந்த விதமான 7:30 மணிக்கு வீட்டு சாப்பாடு கிடையாது. இந்த 3 நாள்னால் மாதத்தில் வீட்டு சாப்பாடு இல்லை, அவங்க சாப்பாடு தான். அதே மாதிரி தான் அவர் எழுதிட்டாங்கன்னு அவருக்கு அவர் ஒரு நாள் கூட விடாமல் வெளியே தான் சாப்பிடுவேன். அதே போல் வந்து போக்குவரத்து எல்லாவற்றுக்கும். அதே சமயத்தில் படிக்கிற ஆர்வம் நமக்கு இப்பொழுது நிறைய இருக்கிறது என்றும் பார்க்கிறோம். தொண்டமண்டலத்தில் கூட முதல்ல நானும் கூட கொஞ்சம் தயங்கினேன்.
பிற்பகல் உணவு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மடத்துக்கு சும்மா போகக்கூடாதுங்க. காலையில் வராங்க, 1 மணி 1:30 மணியில் இருந்துட்டு பசியோடு போகக்கூடாது. அவங்க சாப்பிடணும்னா அங்கே ஆதீனத்தினுடைய பொருளாதார சூழல் சரியில்லை. இருந்தாலும் ஆரம்பிச்சு செய்கிறார். ஆனால் முதற்காலங்களில் இந்த உணவுக்காகவே பல பேர் வந்தாங்க. அது எனக்கு தெரியும். முதல்ல அவ்வளோ நிறைய 150 பேர் மேலே இருந்தாங்க. எனக்கு என்னடா 150 பேராடா சித்தியாரி படிக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து இப்பொழுது யார் படிக்க வேண்டுமோ அவங்க படிக்கிறாங்க. ஆமாம், இப்போ வந்தார். அதுதான், அதே தான். என்ன அவர் ஆதீனம் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் பாடம் நடத்துறது இல்லையா, கேள்வி கேளுங்கன்னு சொன்னாங்க. கேள்வி இப்போ திருப்பறையாட்டு படிக்கலாம் ஏன் வராங்கன்னா அங்கே கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனால் உட்காரணுமே தவிர கேள்விலாம் கிடையாது. அது தைரியமாக வந்து உட்கார்றாங்க. கோடை இருந்தாலும் இதுவாக இருந்தாலும். அவர் நம்ம ஆதீனம் அப்படி இல்லைங்க. இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க, அவங்க கேட்கணும் இல்லையா என்று அவர் வச்ச உடனே வந்தவங்களா இது என்ன ஒரு பெரிய ப்ராப்ளமாக போச்சு நமக்கு. அந்த கேள்வியை தான் பதில் சொல்லி ஆகணும்ல, சும்மா கண்டபடி சொல்ல முடியாது. அது வேற திருத்தி நாங்கள் கொடுப்போம் வேற சொல்லிட்டார். அப்புறம் சான்றிதழ் எல்லாம் படி பயமுறுத்திட்டார். அதனால இப்போ வரவங்க யாருன்னா உண்மையாக படிக்கிறது தான் வராங்க. ஒரு 50 பேர் அது போதும் நமக்கு. காசிவாசி தம்மை இருந்தார், நம்ம இப்போ அடைஞ்சு போனார் எஜமான் சாமி. அவர் சொல்லுவார், ஒரு தடவை போய் அவரை பார்க்க போயிருந்த பொழுது, சித்தா நடத்துகிறீங்க, சரி எவ்வளோ பேர் வராங்கன்னு கேட்டேன். நான் எங்கள் சாமி வராங்க, அதே எங்கள் சாமி வராங்க ஒரு 10-12 பேர் போதுங்க, நிறைய வேணாம் சேர்க்காதீங்க, அவெல்லாம் சோத்துக்கு வரவேன், அவெல்லாம் வேணாம். 10 பேர்னா அவங்க உண்மையாக வர அவங்களுக்கு சொல்லுங்கள், உண்மையாக சொல்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார். அந்த மாதிரி இது கேட்பதற்கும், அதாவது ஞானசம்பந்தர் பாடுவது போல சொல்லுவாருக்கும் கேட்பவருக்கும் துயரில்லையே என்றார். நீங்கள் சொன்ன எங்கள் 10 பாட்டை சொன்னாலும் சொல்பவர்களுக்கும் துயர் கிடையாது, கேட்பவர்களுக்கும் துயர் கிடையாது என்றார். அதுபோல் நம்ம ஒரு அரிய ஒரு வாய்ப்பு நமக்கு திருமந்திரத்தை படிக்கிறதுக்கு. 4ஆம் தந்திரம் நாம் வந்திருக்கிறோம். திரு அம்பலச்சக்கரம் என்று வந்திருக்கிறோம். அதில் நாம் 56வது பாடல் நம்ம அன்றைக்கு பார்த்தது. 5 பெருமையே அகலிடமாவதும், 5 பெருமையே ஆலயமாவதும், 5 பெருமையே அறவோன் வழக்கமும், 5 வகை செய்ய பாலனும் ஆமே. பாலன் வருது. பாலன் பக்கம் அர்த்தம். பால் என்றால் பக்கம். அதை பாலனும் ஆமேன்னு தான் படிக்கணும். பான்னு படிக்கக்கூடாது, பி படிக்கக்கூடாது. பாலன் வேறு. பாலன் சொன்னீங்கன்னா அது இளைஞன் என்று வடமொழி சொல்லுது. பாலனாகி விருத்தனாகின்னு பாடுறாங்க இல்லையா, அந்த பாலன்னா அங்கே இளைஞன் அர்த்தம். விருத்தகுமார பாலனான படலம் என்று திருவிளையாட புராணத்தை பொருள். அந்த பாலன் வேறு, இது பாலன். பால் என்றால் பக்கம்னு அர்த்தம். பக்கத்திலே இருக்கிறான் பெருமான் என்று சொல்கிறார். அதுதான் அன்றைக்கி நாம் பார்த்தோம். உலகம் நிலை பெற்றிருத்தல்ன்றார். முதல்ல அகலிடம்னார். 5 பெருமையே அகலிடம் என்றால் 5 எழுத்துக்கு என்ன பொருள் என்றால், பாசம் என்று ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த பாசத்தில் உலகம் அடங்குகிறது. மாயா காரியமாக இருக்கிற உலகம் அடங்குகிறது. தனு கரணம் அதோடு புவனம் என்ற ஒன்றும் சேருது, உலகம் சேருகிறது. அகலிடம். கல் முதலியவற்றால் கட்டப்பட்ட இந்த இடம் கோயில். சிவன் அந்த அருள் நிலையங்கள் அங்கே இருக்கின்றன. 5 பெருமையே ஆலயமாவதும் என்று, ஆலயங்கள் எல்லாம் பெருமான் குடியிருக்கிறான். அது இறைவன் அருள் பாலிக்கின்ற, அருள் வெளிப்படுகின்ற இடங்கள் என்று நாம் வைத்திருக்கிறோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் முதல்ல. அடுத்து ஆலயம் தொழுவதும் சாலவும் நன்று என்றால் அங்கே ஒரு தெய்வம் இருக்குது ஆலயத்தில் என்று ஒரு அர்த்தம். வீட்டிலேயே உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது, அது முன்னறி தெய்வம். முன்னே அறிகின்ற தெய்வம் என்பதாலே பின்னே அறிகின்ற தெய்வம் என்று ஒன்று உண்டு. அது பின்னே அறிகின்ற தெய்வம் நமக்கு ஆலயத்தில் இருக்குது என்று மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிற அந்த முறையில் ஆலயம் என்பது பெருமான் வெளிப்படுகின்ற இடம் என்று பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் பெருமான் இருந்தாலும் கூட மந்திர சாநித்தியமாக சைவ சித்தாந்தம் படிக்கிற நமக்கு தெரியும். இறைவனுடைய வடிவம் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிவலிங்கம் என்று எடுத்துக்கொண்டாலே அது கல்லால் இயன்றது தான். சில இடங்களில் சுயம்பா இருக்கலாம், விடங்கன் சொல்கிற மாதிரி உளியால் செதுக்கப்படாமல் சுயம்பா இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான
இலிங்கம் எல்லாம் சிவலிங்கம் எல்லாம் ஒளியால் செதுக்கப்படுவது. அது செதுக்கப்பட்டாலும் கூட அது தெய்வ சாநித்தியத்துக்கு மந்திரங்களை சொல்வார்கள். மந்திரங்களை சொல்லித்தான் உருவேற்றுதல். அதுதான் நம்ம கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறோம். அந்த மந்திர வடிவமாக அந்த வடிவத்தை ஆக்குவது என்பதற்கு அது மிக முக்கியம். சாதாரண கல்லாக இருப்பதை தெய்வமாக நாம் மாத்திரம் இல்லையா, அதுக்கு மந்திரங்கள் வேண்டும். அது எதுபோல என்பதற்கு பெரியவர்கள் ஆலயங்களை பற்றி சொல்கிற போது சொல்லியிருக்கிறாங்க. வடிவம் என்பது மந்திர வடிவம் தான். பெருமானுக்கு மந்திர வடிவம் தான். சிவஞான சித்தியாரில் அத்துவாக்களில் மந்திரம் மிகுந்த ஒன்றுன்றான். அத்துவா என்ற 6 வழியில் மந்திரம் பதம் வண்ணம் என்பது சொல் உலகம், தத்துவம் புவனம் கலை என்பது பொருள் உலகம். அந்த சொல் உலகத்தில் மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரம் சிறந்தது, பெருமானுக்கு சிறந்தது. எத்தனையோ வடிவங்களை நாம் பெருமானுக்கு படைக்கலாம். இது மாதிரி கல் செம்புகளை வடிக்கலாம், ஓவியங்களில் எழுதலாம், தீண்டா திருமேனியாக எத்தனையோ வடிவம் இருக்குது. அதனால தான் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் போனீங்கன்னா எல்லாம் தீண்டா திருமேனி தான், அங்கே தெரியாது. கதிர்காமம் போனீங்கன்னா அங்கே என்ன உள்ளே இருக்குன்னே தெரியாது, எல்லாவற்றுக்கும் திரை தான் போட்டு வச்சுக்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, பெருமானை அப்படி வடிக்கக்கூடாது என்று என்பது தீண்டா திருமேனியாக இருக்கட்டும் என்பது போல் அவங்க செய்கிறாங்க. அது எது எப்படி இருந்தாலும் மந்திரங்கள் வேண்டும், மந்திரங்களினாலே உருவேற்ற வேண்டும் என்று மந்திரம்தான் பெருமானுக்கு சிறந்த வடிவம் சொல்கிறோம். உண்மை விளக்கத்தில் மந்திரம் தூல வடிவம், ஆன்மாக்களை இடமாக கொண்டால் அது அவனுக்கு சூக்கும வடிவம், சக்தியை இடமாக கொண்டால் அது அதிசூக்கும வடிவம் என்று 3ஆக பிரிக்கிறோம். அதில் ஆலயங்களில் சக்தி வெளிப்படுகின்ற இடம். அப்போது கோபுரத்தை தூலலிங்கம்னு சொல்கிறோம், கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற பலிபீடத்தை பத்திரலிங்கம்னு சொல்கிறோம், உள்ளே இருக்கிற லிங்கத்தை சூக்குமலிங்கம் என்று நாம் சொல்கிறோம். அப்போ சூக்குமமாக சக்தி வெளிப்படுகின்ற இடம் அது. சிவலிங்கமே சக்தி வடிவம் தானே, சிவசக்தி தானே என்று பார்க்கிறோம். அல்ல ஆலயத்தினுடைய சிறப்புக்காக பின்னால் எழுதியிருக்கிறோம். அதை அகலிடமாக இருப்பதே ஆலயமாக பெருமான் 5 எழுத்தில் வெளிப்படுகிறான் என்பதும், அறவோன் ஒழுக்கம் என்று சொல்கிற பொழுது அந்நிலையிலே அவன் விளங்கி நின்று வேண்டுவார்க்கு வேண்டுவன வழங்குதலும் திரு 5 எழுத்தாலே ஆகும். அவனை விரும்பினால் 5 எழுத்தை ஓதினால் அவன் விரும்பியதை தருகிறான். உங்களை வேண்டுகோளுக்க தோத்திரமாக பாடலாம், இல்லை 5 எழுத்து நமச்சிவாய பதிகத்தை பாடலாம், அது வெறும் 5 எழுத்தையே நீங்கள் ஓதலாம். 5 எழுத்து மட்டுமே ஓதினாலும் அதுதான் உங்களுக்கு பலன் என்று சொல்கிறேன். இனி அது அப்புறம் 5 பெருமையே அறவோன் வழக்கம்ன்றார். அங்கே இந்த அறவோன் என்பது பெருமான் அறவடிவனன் என்றது சொல்கிறது. திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து சொல்ல வந்தவர், பொறிவாயில் 5வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார்ன்றார். முதல்ல ஒழுக்க நெறி என்றால் அறநெறி. அந்த அறநெறியை சொன்ன பின்னால் தான் தவநெறி என்று சொல்கிறார். அதனால் அறவோன் ஒழுக்கம் என்றால் அவன்தான் நமக்கு நீதிகளை சொன்னவன். ஏனென்றால் எந்த விதமான வினையும் இல்லாதவன் அவன். அவன் சொல்கிற உண்மைகள் தான் உண்மை. நாம் சொல்லுகின்ற அறங்கள் எல்லாம் அறமாக சொல்லப்படக்கூடாது என்றுதான் திருமூலர் வேதத்தை விட்ட அறம் இல்லை என்று சொல்லிட்டார். வேதம் என்பது நமக்கு ஆரணம், பொது நூல். ஆனால் அருள் நூல் என்பது ஆகமம், அது வழிபாட்டை குறிப்பது. அற வாழ்க்கை என்பது நமக்கு வேதங்கள் சொல்வது, தவ வாழ்க்கை என்பதை ஆகமங்கள் சொல்லுகின்றன என்று சொல்கிறது தான் இங்கே சொல்கிறார். ஆலயமாவது என்றால் அது தவ வாழ்க்கை, ஆகம முறைப்படி வாழ்கின்ற வாழ்க்கை. 5 பெருமையில் அறவோன் ஒழுக்கம் என்றால் அற வாழ்க்கை. இதெல்லாம் 5 பெருமைன்னா 5 எழுத்துக்கள் சொல்வது சொல்லி இது 5 வகை செய்ய, இப்படியெல்லாம் நீங்கள் அந்த 5 எழுத்தை உணர்ந்து பொருள் தெரிந்து நீங்கள் அதை சொன்னால் உங்களுக்கு பக்கத்திலே பெருமான் வருகிறான். பாலன் என்றால் பக்கத்திலே வருகிறான் என்று அர்த்தம் நாம் இன்றைக்கு பார்த்தோம். அந்த அந்த பக்கத்திலே வருவதற்கு தான் திருமுறையில் அப்பா மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அந்த சிவனின் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மா என்ற பாட்டில் இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே என்றார். திருப்பி திருப்பி அவனையே பவன் என்று பிடித்து, பவம் எனும் நாமம் பிடித்து திரிந்து
அலைந்து பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைப்படியான் என்று எதிர்ப்படுமே, விடமாட்டாமல் நம்மை என்று அழைப்படியான் என்று சொல்கிறார். சொல்லுங்கய்யா. ஆமாம் ஆமாம், பவன். ஆமாம் சொல்ல, பவன் சொல்ல, பவன் சொல்லுவாருங்க. அது இந்த பவாதி நாம அர்ச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வரும் ஒன்று ஒன்றா. அப்புறம் எங்குற்றாய் என்ற போது இங்குற்றேன் என்கின்றாயே என்று அப்பர் பெருமான் பாட்டு. சங்கொத்த மேனிச்செல்வா சாதல் நாள் நான் ஏன் எங்குற்றா எங்கப்பா இருக்கிறேன்னு கேட்டால் இங்கே தான்ப்பா இருக்கிறேன்னு சொல்லு என்று அவனுக்கு பிடிவது கிடையாது. தோன்றா துணையாக இருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்று அவன் சொல்கிறான். என்றால் அந்த பாட்டு நமக்கு கரையேற விட்ட குப்பத்துக்கு பின்னால் பாடுற பாட்டு இல்லையா அந்த பாட்டு. கடல் கடந்து வருகிறார், கப்பலில் வராருன்னா கல்லை கட்டி போடுற பொழுது யார் அவருக்கு துணை, யாரும் காணாங்க, யாருமே ஆள் கிடையாது. அப்போ தோன்றா துணையாய் பெருமான் தான் இருக்கிறார், நமச்சிவாயந்தான் துணை என்று தானே வருகிறார். எனவே தோன்றா துணை என்றார். எனவே ஈன்றாலுமா எனக்கு எந்த இல்லை, தோன்றா துணையாக இருந்தான்னு ஏன் சொல்கிறாருன்னா அவருக்கே தோன்றா துணையாக இருக்கிறான் இல்லையா, தோன்றுகிற துணையாக இல்லை. இப்போ நமக்கெல்லாம் தோன்றுவானா? எனவே நமக்கெல்லாம் கூட தோன்றா துணையாக இருக்கிறான், நம்ப வேண்டும் என்பதுதான் சொல்கிறாரு. அப்புறம் ஆரூரதம் அருகிருக்கும் விதியின்றி அறவிருக்க வரவிலைக்கு போறவாறு என்றார். அது பழமொழி பதிகமாக பாடுறது. விளக்கிருக்க மின்மினி தீ காய்ந்தவாறே என்றார். கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறேன்னு வரிசையாக அது பூரா நிறைய சொல்லுவார். அதில் தோன்றா துணையாக இருந்தான்னு சொல்கிறதுக்கு வரலாறு ஒன்று சொல்லுவாங்க. சமய வரலாறு இல்லை, தமிழக வரலாற்றில் பல்லவன் நரசிம்மவர்ம பல்லவன் காஞ்சிபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது இலங்கையிலிருந்து சிங்கள மன்னவன் மானவன்மன் என்றவன் வருகிறான். அங்கே சிங்களத்தில் அவனுக்கும் தாயாதி அவன் உறவுக்காருக்கும் தகராறு, யார் அரசுரிமை என்று. அந்த அரசுரிமை போராட்டத்தில் மானவன்மனுக்குனுடைய அண்ணன் நினைக்கிறேன், அவன் அடித்து தெரிச்சிட்றான். அவன் எப்படி இந்த வாலி சுக்கிரவனை அடித்து தெரிச்சிடான் இல்லையா, அந்த மாதிரி அடித்து தெரிச்சிட்றான். அவன் மானவன்மன் காஞ்சிபுரத்துக்கு வரான். வந்து நரசிம்ம பல்லவன்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி என்ன அண்ணா அடித்து தெரிச்சுட்டான், எனக்குரிய உரிமை அந்த தேசம் பாதி பாதி கூட கொடுக்க மாட்டேன்றான்னு சொன்னோடனே அது ரொம்ப தப்பாச்சப்பா, வா சண்டை போடலான்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், நரசிம்மபெருமான் பெரிய கப்பற்படை வச்சுருந்தோம். அவன் இந்த இலங்கைக்கு போய் இதுக்காக நாம் போகணுமா என்று அவன் என்ன பண்ணுறான், படைகளை மட்டும் அனுப்புகிறான், நீ போய் சண்டை போட்டு வாங்கடான். இந்த படைகள் என்ன பண்ணுது, அருள்பணி மன்றத்தில் கூட ஐயா இல்லைன்னா கொஞ்சம் அப்படி இப்படி உட்காந்துரும் இல்லையா, சரி ஐயா சார் இல்லை, சரி பார்ப்போம் கிளாஸ் மெதுவாக போவோம் அப்படின்றாங்க இல்லையா. அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான், படைக்கு போகிறாங்க இல்லையா. மன்னன் வரவில்லை என்பதாலே ஆக்ரோஷமாக போர் புரியல, சண்டை போடல. சின்ன பசங்க தானேன்னு போய் வீரத்தை காட்டாமல் எதுவும் பண்ணாமல் பாருங்க, அவன் உதவுன்னு உடைச்சிட்டான் சிங்களவன். சரியான அடி அடித்து பல்லவ படை தோற்று வந்துடுச்சு, திரும்பி வந்துடுச்சு. இது வரலாறு. நரசிம்ம பாருங்க, என்னடப்பா எங்க தோற்று வரீங்களா, அவனை போய் அது அடிக்க முடியல உங்களான்னு கோவிட்டா என்ன யோசிக்கிறான், அடடா நாம் போகாது தப்பாக போச்சு என்று. ஆனால் அப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை, அவங்க எப்பவுமே அங்கே சாளுக்கிய மன்னர்கள் எப்பவும் திடீர்னு சண்டைக்கு வந்துடுவானுங்க. அங்கே புலிகேசிலாம், அங்கே இரண்டாம் புலிகேசிலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் என்ன பண்ணுறான், போவது போல் மாமல்லபுரத்துக்கு போகிறான். போய் அவனும் அந்த போர்க்கப்பலை ஏறிடுறான். ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி நிறுத்திடுறான். அது போகுது, மண்ணை வரான்னு முன்ன போகுது இல்லையா. இவன் திரும்பி வந்துட்டான், போகல, சண்டைக்கே போகல, சிலவனுக்கே போகல, அவன் திரும்பி வந்துடுறான். அதான் நான் மாமல்லபுரத்தில் இருக்கிறான். இவங்க போனாங்க இல்லையா, மன்னன் வருகிறான் பக்கத்தில் இல்லை, ஆனால் தோன்றா துணையாக வருகிறான் இல்லையா, அடி அடின்னு அடித்து தும்சம் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்தில் சண்டை போட்டு வந்துட்டான், வெற்றி பெற்றுறான். அதை எழுதுகிறார் வரலாற்று ஆசிரியர். ஒரு அரசன் கூட இருந்தால் அந்த படைகளுக்கு எவ்வளவு வீரம் வருகிறது, துணிவு வருகின்றது, உத்வேகம் வருது. அதுபோல் அங்கே பல்லவன் ஒரு செய்தான். அதுபோல் இறைவன் இல்லை என்றால், அரசன் வரவில்லை என்றாலும் வந்தது போல இருந்தாலும் சண்டை போட்டாங்க. அதே போல் நமக்கு பெருமான் தோன்றவில்லை என்றாலும் பெருமான் தோன்றா துணையாக இருக்கிறான். குகை நமச்சிவாயிருந்தும் குரு நமச்சிவாயர் வரலாற்றில் முதல்ல சீடராக இருந்தவர் தான் பின்னால் குரு நமச்சிவாராக மாறுறார். முதல்ல தான் குகை நமச்சிவாயர் தான், அவருக்கு சீடராக போகிறவர் தான் பின்னால் குரு நமச்சிவாராக மாறுறார்.
சீடராக அந்த குரு நமச்சிவாயர் சீடராக இருக்கிற பொழுது குகை நமச்சிவாயருக்கு தொண்டு செய்கிறார். குகை நமச்சிவாயருக்கு உடம்பு சரியில்லாமல், ஜீரணம் இல்லாமல் வாந்தி எடுக்கிறார். வாந்தி எடுத்த உடனே கையில் பிடிக்கிறார் குரு நமச்சிவாயர். பிடித்த உடனே குரு என்ன சொல்றார், இதை யார் காலிலும் படாமல் இடத்துல போய் போட்டு, யார் காலிலும் படக்கூடாதுன்னு அவர் யோசிக்கிறார். எங்கே போட்டாலும் மெரிச்சுவாங்க இல்லையா என்று அந்த சேடத்தை விழுங்குகிறார். பார்த்த உடனே குகை நமச்சிவாயருக்கு என்ன அருமையான பக்குவம், இனி நான் உனக்கு குரு அல்லப்பா, நீதான் குரு என்று சொன்னால் இதெல்லாம் வரலாறுகள் நம்ம பார்க்கிறோம். அதே போல் எதையே சொல்லுவாங்க, இது போல் யாருடைய கண்ணிலும் படாமல் இது கொண்டு போய் கொட்டுன்னா அவர் கொண்டாந்துட்டான திரும்பி. எல்லா இடங்களும் பெருமான் இருக்கிறானே எங்கே கொட்டுறது, எல்லா இடமும் பெருமான் இருக்கிறானே நான் எங்கே போய் கொட்டுறதுன்னு குருவை கேட்டான்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதுபோல் நாமும் அப்படித்தான் என்ன வேண்டும், தோன்றா துணையாக இருந்தான்னா நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும். அப்பா கூட அதை சொல்லுவாங்க அடிக்கடி. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரருக்கெல்லாம் மாணிக்கவாசல் விட்டுருங்க, நம்ம மூவர் முக்கியம் இல்லையா. இந்த மூவர் பெருமக்களுக்கு தினந்தோறுமாக காட்சி கொடுத்தான் பெருமான். சீர்காழியில் ஞானப்பால் கொடுத்த போது கொடுத்த காட்சி தான். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ரேர், கொடுக்கவே இல்லை. அவருக்கு திருவேணி வேளையில் கொடுக்குறான், அப்புறம் திருவாய்மூரில் அப்பருக்காக கொடுக்குறான் என்று பார்க்குறோம். இப்படி அவங்களுக்கே 2-3 இடம் தானே தவிர காலையில் எழுந்த உடனே அவரை பார்த்தாருன்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. அப்போ என்ன எண்ணுகிறார்கள், தோன்றிய துணையாக இருந்து இப்பொழுது நமக்கு தோன்றா துணையாக இருக்கிறான் தானே என்றாங்க. அப்படி நினைத்தானே பாடியிருக்கிறார்கள் பார்க்கிறோம். அந்த சுந்தர பெருமான் பாடுற எவ்வளோ உரிமையாக பாடுறார், எவ்வளோ பாடுறார். திருவொற்றியூர் விட்டு வருகிறார், அவருக்கு கண்ணு கொடுத்துருவாங்கன்னு எண்ணுகிறார். அது என்ன, அவர் அது கொஞ்சம் ஏமாந்த போய் ஆள் தானே அவர், ஒரு பாட்டு பண்ணால் கொடுத்துருவார் என்று தான் அவரை, ஏன்னா பதிகம் பாடி எல்லாவற்றையும் பெறுகின்றவர். நெல்லுக்கு கூட நெல் கொடுத்தா ஒரு ஆள் கேட்குறவர் தானே இல்லையா, ஆள் இல்லைன்னு கேட்குறாரு இல்லையா, கொடுத்ததே நெல், அதை பாராட்டி எடுத்து போகணும் இல்லையா. ஆள் இல்லையும் பெருமான் எனக்கு ஆளே இல்லையா கூடியான்றார் இல்லையா. அப்படியெல்லாம் பாடி பெற்றவர் தானே. அதனால் கண்ணை இழந்ததாலே பெருமான் அருளுடையவன் அல்லவா, பேரொருளால் கொடுத்துருவான் கண்ணை என்று தான் பாடுறார், கொடுக்கலை. அதனால் அவர் என்ன பண்ணுறார், தாங்காமல் என்ன பண்ணுறார், கோயில் உலாய் உள்ளே இருக்கியாப்பான்னு கேட்குறார். கோயில் உலாயேன்னார், உலோம்னாரா, இருக்கிறோம் உலோம் ஊன்றுவதோல் கோல் அருளி உலோம் போயிர் என்றானே என்று பாடுறார்னா, அப்போ உலோம் என்று பேசியிருக்கிறார் இல்லையா, பார்க்கலை, தோன்றவில்லை. ஆனால் அசரீரியாக அந்த வார்த்தை கேட்குது இல்லையா. சரி இருக்கிறேன்னு சொல்கிறியா, சரிதான்பா என்று ஊர் வச்சு வந்துடுற. இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னாலும் காமாட்சியை தரிசனம் செய்கிறார், இடக்கண் பெறுகிறார் என்று நமக்கு வரலாறு. அங்கே போய் திருவாரூரில் சண்டை போடுறார், மற்ற கண் தான் தாராது ஒழிந்தாலும் சண்டை போட்டு இன்னொரு கண்ணை வாங்குகிறார் என்று பார்க்குறோம் இல்லையா. அங்கே கூட என்ன சொல்கிறார், அங்கே அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். மீளா அடிமை உனக்கு ஆளாடு பாட்டில், ஆளாங்கிருப்பார் அடியார் உங்கள் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்க இருப்பீர். என்னையா பேசாமல் இருக்கிறியா, அங்கேயாவது உலோம் போகின்னு சொன்னேன், இங்கே யாருக்கோ வந்த உறவு அது விருந்துன்னு சொல்லுவார் வள்ளலார். அதுபோல் யாருக்கோ வந்த ஆள் போல் வாழாங்க இருப்பீர், அப்படின்னா இப்படி திரும்பி நிற்கிறீப்பா, வாழாங்க இருப்பீர் திருவாரூரீர் பாடினார். அப்போ தோன்றா துணையாய், அவர்களுக்கே தோன்றா துணையாக தான் இருந்தான்னு பார்க்கும். அதுதான் இங்கே 5 வகை செய்ய பாலன் என்றால் பக்கத்தில் இருப்பான், இல்லை என்றால் தன் அடியோங்களுக்கு தோன்றாய் துணையாய் இருப்பான் என்பதும், ஆரூரதம் அருகிருக்கு விதியின்றி அறமிருக்க மரம் விளக்கி கொண்டவாறே என்று தன்னுடைய தன்னிறக்கமாக பாடுகின்ற பழமொழி 400 பழமொழி பதிகம், அது திருவாரூர் பதிகம். அதாவது கனி இருக்க காய் கவர்ந்த கல்வேரியன் தான் ஆரம்பிக்கிறார். அது திருவள்ளுவர் சொல்கிற ஒன்று தான். அது மாதிரி எத்தனையோ வரிசையாக அவர் சொல்கிறார். அது மாதிரி அறம் இருக்க மரம் விலக்கி கொண்டேன், விளக்கிருக்க மின்மினித்தீ காய்ந்தேன், முயல் விட்டு காக்கை பின் போனேன் என்றெல்லாம் அந்த அழகான பாட்டு. அந்த பாட்டு பெருமானுடைய எண்ணம் இல்லாமல் எங்கேயோ போய் காலத்தை கழித்தேனே என்று சொல்கிறார். அதான பாலன் பக்கம்னார். அப்புறம் என்பன முதலே திருமொழிகள் நோக்கி அறிக, சிவனே 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 என்பார் பின் சிவன் உமையாளோடும் திரிவன்றார். நீங்கள் சிவனே சிவனேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சிவன் உமையாளோடும் திரிவன்றார். நாம் சக்தின்னு சொல்லலை, சிவனைத்தான் கூப்பிடுறோம்.
சிவனை கூப்பிட்டால் அவர் அருளோடு வருவான், சக்தியோடு தான் வருவான் என்று ஞானசம்பந்தராவது அம்மே அப்பா என்று சொன்னார். எனவே 2 பேரும் வந்தாங்கன்னு பார்க்கிறோம். ஆனால் சிவனே என்று சொன்னாலும் தன் சக்தியோடு தான் அவன் வருவான். எனவே சக்தியாக வந்து சிவனே சிவனே என்று சொன்னால் சிவன் உமையாளோடும் திரிவன் என்று வருது. அகிலாண்டேஸ்வரி பாமாலை நம்ம மகாவித்துவான் மீனாசுந்தரம் பாடி அதில் தான் சொல்கிறார். அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கா அம்மையை வேண்டார். உன்னை நான் எவ்வளவோ வேண்டுறேன், ஆனால் இந்த கொடியவனுக்கு முன்னாலே நீ வர்றதுக்கு பயப்படலாம். தனியாக போனால் பயப்படுறாங்களே பெண்கள், அந்த மாதிரி கொடியவனாக இருக்கிற எனக்கு முன்னாலே நீ காட்சியில் இப்போ பயப்படலாம். நீ என்ன பண்ணு, உன்னுடைய வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவரையும் கூட்டாந்துருக்க கூட 2 பேருமா வாங்கன்னு ரொம்ப நயமாக உன்னை தரிசிக்குவதிலே உன்னோடு அம்மையப்பராக தரிசிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை ரொம்ப அழகாக மகாவித்துவான் சொல்கிறான்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு. அதுபோல் நீங்கள் சிவன் என்று சொன்னால் சிவசக்தியாக வருவான் என்று அதுவரை தான் அன்றைக்கு பார்த்தோம். இனி அதற்கடுத்து ஆலயத்தில் விளங்கி தோன்றல் என்பதை சிவஞான சித்தியாரில் அந்த கடைசி பாட்டு, திருக்கோவில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே கண்டவர்க்கு சிவனுறைவன் ஆங்கே என்று இருக்கு இல்லையா, அந்த பாட்டுக்கு தான் விளக்கம் தந்திருக்கிறேன். சிவஞானமர் ரொம்ப அழகாக அந்த விளக்கத்தை தருகிறார். பொதுவாக அப்பர் பெருமாள்லாம் விரையில் தீயில் தன் பாலில் படு நெய் போல் மறையன்றுளன் மாமணிச்சோதியான்னு பாடிடுறாங்க. சித்தாந்த நாமெல்லாம் சொல்லிக் கொடுக்குற பொழுது என்ன பண்ணுறோம், இறைவன் பாலில் நெய் போலும் கலந்திருக்கிறான், தயிரில் நெய் போலும் கலந்திருக்கிறான் என்று 2 நாம் 2 உதாரணம் சொல்லும். பாலில் நெய் போல கலந்திருக்கிறான் என்று சொன்னால் அவளை சீக்கிரம் வெளிப்பட மாட்டான்னு அர்த்தம். அந்த பாலை பக்குவப்படுத்தணும், பாலை சூடாக்கி புறக்குத்தணும், அந்த புறக்குத்தி அந்த பாத்திரத்தை அசையாமல் வைக்கணும், மறுநாள் எடுத்து பார்க்கணும், உறைந்திருந்தால் அதை எடுத்து நம்ம கடையணும், மத்து போட்டு கடைந்து வெண்ணெய் எடுத்து அப்புறம் நெய், இவ்வளோ ப்ராசஸ் அதுக்கு இருக்கு இல்லையா. எனவே பாலை பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு பெருமான் வெளிப்பட மாட்டான் என்பதற்கு பாலில் தயிர் போல என்றார். தயிரில் நெய் போல என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது, தயிர் உடனே கடைய வேண்டியதுதான், கடைந்தால் கடைய முன் நிற்குமே என்றார் இல்லையா. அவர் வாரியார் சுவாமியார் சொல்லுவார், முருக வாங்கி கடையமுன் நிற்குமே என்றால் கடையமுன் நிற்குமே, வாங்கி கடையமுன் நிற்குமே, முருக வாங்கி கடையமுன் நிற்குமே என்று 3 அவர் சொல்லுவார். அவர் அப்படி சொன்னது. அதாவது அவர் சொல்கிற கருத்து, விரையில் தீ 1, பாலில் படு நெய் 2, மாமணி சோதியான்னு சொல்கிறதுனா மாணிக்க ஒளி என்று 3ஆக எடுக்கிறார். அந்த உதாரணத்துக்கு 3ஆக எடுக்கிறார் வாரியார் சுவாமி. அதில் மாமணி இருக்குல்ல, மாணிக்கம், அந்த மாணிக்கத்தில் தூசு படிந்தால் எப்படி கண்ணாடியில் தூசு படிந்தால் தொடச்சா போயிடுது இல்லையா, அதே போல் மாணிக்கத்தில் அப்படி தொடச்சா போதும், நல்ல துண்டு எடுத்து தொடச்சா அந்த ஒளி விட ஆரம்பிச்சிடும். தயிர் இருக்கு இல்லையா, பால் நெய்ன்னு சொல்கிறார், அந்த தயிராக்கணும், பால் தயிராக்கி வெண்ணெயாக்கி அப்புறம் தான் கொண்டு வரணும். விறகு என்று சொன்னால் அவ்வளோ சுலபம் வராது, தயிர் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக கடைஞ்சிடலாம். விறகு அதை நெலிகோல் என்பார்கள். இந்த அரிய சொற்கள், சில சொற்கள் நமக்கு மறைஞ்சு போச்சு. ஞா இருக்கு இல்லையா, காங்கா சா ஞா, அது ஞா, அது ஞா, இது ஞா. இந்த ஞா என்ற எழுத்து அதிகம் சொல் கிடையாது, தமிழில் கிடையாது. அது நன்னூலையும் சொல்கிறாங்க. இப்போ ஞமலி என்று ஒரு சொல் இருக்கிறது, அது பெண்ணாய்க்கு ஞமலின்னு பெயர். இதெல்லாம் மறைஞ்சு போன ஒரு நாயின்னு சொல்லிடுறோம், நம்ம பெண்ணாயின்னு சொல்லிடுறோம். ஞமலின்றது பெண்ணாய். அதே போல் ஞாயிறு, ஞாலம், இதெல்லாம் ஞான் நெடில் வருது. ஞமலி அது குரில், ஞா என்றால் நெடில். அப்புறம் நிமிருன்னு ஒன்று இருக்குது. நிமிரு என்றால் வண்டுன்னு அர்த்தம். தேன் வண்டுக்கு நிமிருன்னு பெயர். நீ போடணும், அது இப்போ இல்லை. ஞா காங்கா சா ஞா போடுறோம், அந்த ஞா நீ போடணும், நிமிரு. அது பேச்சு வழக்கில் மிஞ்சிருன்னு மாறும். நிமிரு மிஞ்சிருன்னு மாறினா ஆனால் ஒரிஜினல் ஃபார்ம் நிமிரு தான். அதே போல் நெகிழம்னு ஒன்று, அது சிலம்புக்கு நெகிழம்னு பெயர். ஏ இருக்குது, அது இப்போ இல்லை, அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி நெலிகோல் ஏ போடணும் என்றால் விறகுல தீக்கடைறாங்க இல்லையா, தீக்கடைகோலுக்கு நெலிகோல் என்று பெயர். அதுக்கப்புறம் நொழ்கிற்று என்று ஒரு வார்த்தை, இழைத்து போகிறதுக்கு நொழ்குதல்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதெல்லாம் இப்பொழுது தமிழில் நம்ம இலக்கணத்தை சொல்லாமே தவிர சொல்ல முடியாது.
ஞா என்பது உச்சரிக்க கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த சொற்களை எல்லாம் நம்ம விட்டுட்டோம் என்று பார்க்கிறோம். அதனால் அவர் சொல்கிறார், விரையில் தீ என்பது தீக்கடை கோல், அது நெலிகோல்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றை உதாரணம் வைக்கிற பொழுது கடையவும் நிற்குமே என்று சொன்னால் அது மாமணி, மாணிக்கத்தை ரொம்ப கடைய வேண்டாம், அப்படி துடைச்சாலே போதும், துடைத்தாலே அது கடையவும் நிற்குமேன்ட்டார். தயிரில் நெய் கொஞ்சம் கடையணும் அல்லவா, வாங்கி கடையணும் என்று வாங்கி கடையன்ன. விறகுல நெருப்பு என்றால் முருக வாங்க, நல்லா நல்லா முருக வாங்கி என்று இந்த மூன்றையும் எல்லாம் இங்கே தான் லட்சுமி தேட்டர் இருந்தது. லட்சுமி தேட்டர் தான் அங்கே பாரியார் சுவாமி பேசுவாங்க. ராமாயண மகாபாரதம் 48 நாள் நடக்கும். இதெல்லாம் அப்போ கேட்டது தான், இதெல்லாம் அப்போ அவர் சொன்னது தான், முருக வாங்கி கடையும் நிற்றுவேன்னு சொன்னதெல்லாம். அந்த மாதிரி இங்கே ஆலயத்தினுடைய எப்படி பெருமான் வெளிப்படுகிறான்ன்றது ஒரு பாட்டு இருக்கிறது. அது போன வகுப்பு சொல்ல நேரம் இல்லாததுனால அப்படியே போயிட்டோம். இன்றைக்கி பார்க்கலாம். 80வது பக்கம் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அச்சிருக்கிறதால கொஞ்சம் நம்ம இது மாறலாம், பக்கம் மாறலாம். திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் ஆங்கே. இது ஆரம்ப நிலையில் இருக்கின்ற அன்பர்கள். எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு போகிறேன், மூலவரை போவோம், மூலவர் தரிசனம் பண்ணுறேன், அர்ச்சனை மூலவர் தான் பண்ணணும்னு சில பேர் அடம் முடிப்பாங்க. இப்போ அங்கே பண்ணுறது கிடையாது, அங்கே தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிவர் பண்ணுறாங்க. இதுபோல் மூலவர் என்று வைத்துக்கொண்டு சிவலிங்க தரிசனம் என்று சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சிவலிங்கம் தான் சிவன். அதாங்க சொல்கிறார், திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி, கருவறையில் இருக்கின்ற சிவலிங்கம் திருமேனி, அதனை சிவன் எனவே கண்டு அவன்தான் சிவன் என்று அப்படியே உருகி அப்படியே பார்க்குறாங்க. திருநிலக்க நாயனார் புராணத்தை அதுதானங்க அவர் சொல்கிறாங்க. திருநிலக்க நாயனார் இதுபோல் பூஜை பண்ணுறார், சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறார். மேலே இருந்து சிலந்தி விழுகிறது. சிலந்தி விழுந்தவுடனே அந்த அம்மா அவளை தள்ளிட்டு துமிக்கிறார்கள், வாயினாலே துமிக்கிறார்கள். என்ன காரியம் என்று அனுஜனம் செய்கிறாயே என்று சொல்கிறார். இல்லை, சிலந்தி விழுந்தது துமிச்சேன்னா அதுக்கு எச்சி முடிஞ்சிடுவியா நீ பெருமான் மேலே என்று எண்ணி இங்கே இருந்து விட்டுட்டு போயிட்டார், கோயிலை விட்டுட்டு போயிடுறார். இப்போ அவரும் திருநிலக்க நாயனாரும் சிவலிங்கத்திலே ஆச்சாரம் அனுச்சாரம் அனாச்சாரம் அது என்று தானே எண்ணார். ஆனால் அதை விட ஒரு படி அதிகமாக போய் அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, அது திருமேனி அல்லவான்றாங்க இல்லையா, கொப்பளிச்சிடுமேன்றாங்க. இவருக்கு வாங்க நீலநக்கருக்கும் அவங்க மனைவிக்கு என்ன வித்தியாசம் சொன்னால், கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை சிவலிங்கமாக பார்க்கிறார் அவர். ஆனால் அவங்க அந்த மனைவியார் திருமேனியாக பார்க்கிறார். பெருமான் எழுந்திருக்க ஐயோ என்ன ஆகிடுமோ என்று. அதனால் அதைத்தான் மெச்சுகின்றான் பெருமான். அப்பா என்னப்பா அதே தான் எல்லாம் தானே. என்னப்பா ஏதோ பூஜை பண்ண தான் பெருசாக நினைக்கிறேன், உங்கள் அம்மா உங்கள் மனைவி எப்படி இருக்கா பார், உடம்பெல்லாம் கொப்பளமாக வச்சுப்பார் என்று காட்டுறாருன்னா, தந்தையார் சொல்லுவாங்க, இந்த அன்சங் பீப்புள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது பாராட்டப்படாத சில ஹீரோஸ், அன்சங் ஹீரோஸ் சொல்லுவாங்க. வீரர்கள் எவ்வளோ பேர் இருந்து வாழ்ந்தார்கள் இல்லையா, அதுபோல் இவளெல்லாம் மறைந்து வாழுகின்ற அடியார்கள். இவங்களாம் தெரியாது. நீலநக்க நாயரை சொல்கிறவங்க தவிர மனைவியாரும் போகிறாங்க, வீடு வேறு அடைகிறார்கள். இருந்தாலும் அதை ரொம்ப அதிகம் சொல்கிறது கிடையாது. நான் அதை மறுபடியும் பார்க்கணும், தென்தமிழ் பயல்னு பார்க்கணும். அப்பா என்ன என்கிட்ட கேட்டிருக்காங்க, அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுற பொழுது சில கேட்பாங்க, ஏன்னா திருநீலநக்கர் என்னடா அரிய செயல் செய்யலாம் என்கிட்ட சும்மா கிளப்புறதுக்காக கேட்பாங்க. ஆமாம் நானும் ரொம்ப பெருசாக அப்பா கேட்குறாங்கன்னு அதுக்கெல்லாம் ஆமாம்ப்பா அவர் என்ன பண்ணார்ப்பா, ஒன்றும் பண்ணலப்பா, அவங்க மனைவி தானப்பா சிலந்தியை துப்புனாங்க அப்படின்னு அந்த காலத்தில் பேசியிருக்கோம். அப்புறம் இன்னொன்று, அவர் ஞானசம்பந்தர் வந்தபோது திருநீலகண்ட யாழ்ப்பாணரை தன்னுடைய யாகசாலையிலே அலோவ் பண்ணுறாரு இல்லையா, அதெல்லாம் பெரிய அடியார் தான் அப்படின்னு நாம் அப்பா அதெல்லாம் கேட்டுக்குவாங்க. இப்போ நான் அப்பாவுடைய புத்தகம் வெளியிட்டு இல்லையா, செந்தமிழ் பயலில் திருநீலக்கை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அரிய கருத்துக்களை எழுதியிருக்கிறாங்க. அது இன்னும் நான் ஓய்வாக படிக்கணும்னு வச்சுருக்கிறது. அவர் எப்படி ஏன் நாயனாராக மதிக்கப்படுகிறார் என்பதற்கு. ஏன்னா பெருமானவரை அவரை காட்டி அவங்க அம்மா பெரிய ஆள்னு சொல்லிட்டார், மனைவி பெரிய ஆள்னு சொல்லிட்டார். அப்புறம் இவர் கனவில் தோன்றுகிறான்னு பார்க்கிறோம். அதனால் அடியார்களை காட்டிலும் அடியார் மனைவிமார்களும் மிக முக்கியமானவர்கள் என்று பார்க்கிறோம். சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தை எல்லாத்தையும் சமைச்சிடுறாங்க அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மா திருவெண்காட்டுனுங்க, அந்த அம்மா தலைக்கறியை எடுத்து ஜாக்கிரதையாக, இது என்ன அந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணுவான், வந்தவன் என்ன வம்பு பிடிச்சவனா இருக்கிறான், நரபலி கேட்குறானா வம்பு பிடிச்சவன் தானே என்று ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கிறாங்க. அதையும் கேட்குறாரு இல்லையா கடைசியில்.
அந்த மாதிரி அவங்கெல்லாம் பாராட்டப்படக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த துண்டை செய்கிறார்கள் பார்க்கிறோம். அதுபோல் முதல் ஆரம்ப நிலையில் இருக்கின்ற சரியாளர்கள் திருக்கோயிலில் உள்ளிருக்கும் சிவலிங்கமே சிவன் என்று பாவித்து வழிபடும் அவருக்கு அந்த சிவலிங்கத்தினிடத்திலே சாநித்தியம் பண்ணுவன். நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. சிவபூஜையிலே சிவலிங்கத்தை வைத்து நீங்கள் வழிபட்டாலே போதும். அதுவே முதல் நிலை தான். அது ஒன்றும் தாழ்ந்த நிலை கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவ நிலை இருக்குதுன்னு அதையும் சொல்கிறார். முதல்ல கோயில் உள்ளிருக்கும்னார். நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆன்மார்த்த பூசை பரார்த்த பூசைன்னு ரெண்டாக வைத்திருக்கிறோம். அந்த காலத்தில் கோயில்கள் அதிகம் வந்ததுக்கு என்ன காரணம் என்றால், ஆன்மார்த்த பூஜை செய்வதற்கு அந்த காலத்து தமிழர்களுக்கு ஓய்வு கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய போர், ஆண் மக்கள் எல்லாம் சண்டை போட்டுருந்தாங்க. போர் தான் நிறைய, இன்னும் பல வேலைகள் கடமைகள். அதனால் பூசை முறைகளே ஆன்மார்த்தமாக பூஜை செய்ய அவளுக்கு நேரம் இருந்திருக்காது. அதனால் எல்லாம் பரார்த்த பூசையாக அவர்களுக்காக பூஜை செய்வோம் என்று எல்லாம் கோயிலை கட்டிட்டாங்க. எனவே நேரம் கிடைக்கிறவெல்லாம் கோயிலுக்கு போயிடுங்க என்று தான். இன்றைக்கும் கூட நாம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைய நிலையில் கூட ஆன்மார்த்தமாக செய்கிறவங்க ரொம்ப கோயில் நீங்கள் பார்த்தா தெரியும். கோயில் தான் இருக்குதுன்னு போயிடுறோம். அதனால் முதல்ல பரார்த்த பூசையாக செய்வது என்பது ஒன்று, அது எல்லாம் கோயிலில் செய்கின்ற ஒன்று. அதுக்கு அடுத்து சொல்கிறார், அங்கே உருக்கோலி மந்திரத்தாலே நினையும் அவர்க்கும் உளன். அடுத்த ஸ்டெப் அது. சிவலிங்கம் தான். சிவலிங்கத்தில் மந்திர ஞாசம் செய்ய வேண்டும். அந்த உரு என்றால் பெருமானுடைய திருவுருவம். சிவலிங்கம் என்பது உருவம் அல்ல, அது அருவுருவம். அருவுருவமாக இருக்கிற பொழுது அது அருவுருவமோ உருவமோ அதை பற்றி கவலை இல்லை. இது சிவலிங்கத்தினுடைய அடையாளம், சிவனுடைய அடையாளம் என்று எண்ணி செய்கிறாங்க இல்லையா மந்திர சாநித்தியம். அவளுக்கு பெருமாள் சிவலிங்கத்திலேயே அருள் புரிகிறான். எதுபோல என்று சொன்னால், கண்ணப்ப நாயனார் சொன்னீங்களே, இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு எப்படி அருள் புரிந்தான்? சிவலிங்கத்தில் தான் அருள் புரிந்தான். காலகாலனா இருக்கிற மார்க்கண்டேயரை உரைக்கிற பொழுது அவருக்கு எப்படி அருள் புரிந்தான்? சிவலிங்கத்தில் தான் அருள் புரிந்தான் என்று இதுவரை பல இடங்களில் பார்க்கிறோம். திருவாசகத்தில் ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க, ஏன்னா பல இடங்களும் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லியிருப்பேன். அதாவது மாணிக்க வாசகர் குதிரை வாங்க போகிறார், நிறைய பொண்ணை கொண்டு போகிறார். கடைசியில் ஒரு குதிரை வாங்கின எல்லாத்தையும் மறந்து போய் அவர் கோயிலை கட்ட ஆரம்பித்தான்னு பார்க்குறோம். பெருமானுக்கு ஆட்பட்டு விட்டான்னு பார்க்குறோம். இதை அந்த அமைச்சர்கள் மேலே பொறாமை உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க உடனே வத்தி வச்சிடுறாங்க. நேராக வந்து வாங்கின பொண்ணெல்லாம் கோயில் ஆகிட்டார் என்று வைக்கிற பொழுது புராணங்களில் வேறு வேறையாக இருக்குது. எல்லா புராணங்களும் வேறு வேறையாக சொல்கிறாங்க. நான் திருவாசகத்தில் அப்படி இல்லை. ஏன்னா நமக்கு சரியான ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னால் தட் இஸ் ஃப்ரம் மணிவாசகர் தான். அவர் தான் சொல்லணும். திருவாசகத்தில் அவர் என்ன செய்கிறார், மாணிக்க வாசகர் இப்படி சென்று குதிரை வாங்காமல் கோயில் கட்டுகிறார் பொண்ணுன்னு சொன்னால் இது ஏதோ நடந்திருக்குது என்று நான் பாண்டியன். மாணிக்க வாசகரை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். சிறந்த பக்திமான். திருக்கோவையார் போன்ற பாடல்கள், இன்னும் திருவாசகர் இருக்கிற பல மகளிர் விளையாட்டு பாடலெல்லாம் ஏற்கனவே பாடியவர் மாணிக்க வாசகர். அதனால் அவருடைய பக்தி தெரிந்ததால் இது ஏதோ திருவருளாலே இது நடக்குது, எனவே குதிரை வாங்க போகாமல் கோயில் கட்டுறாரு என்ன என்று புரியல அவனுக்கு. புரியாதனால என்ன செய்கிறான், மதுரை பெருமானிடத்தில் போய் கேட்கின்றான் பாண்டியன். அங்கே குறிப்பு வருது, ஈண்டிய கனகம் இசையப்பெறாது. கொண்டு போன பொண்ணு இருக்கிற கனகம் பொன், அதுக்கு தகுந்த இசைவாக இணக்கமாக குதிரையில் வரல. ஈண்டிய கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப. ஆண்டான் என்று சொன்னால் என்னை ஆண்டு கொண்டிருக்கின்ற பெருமான். எங்கோன் என்றால் என்னுடைய அரசன் பாண்டியன். பாண்டிய மன்னன் ஆண்டானாக இருக்கின்ற மதுரை பெருமானத்தில் போய் அருள் வழி இருக்கிறான் என்றால், பெருமானை என்ன நடக்கு சொல்லுங்க என்று பக்தியால் கேட்கின்றான். கேட்கிற பொழுது அவர் ஒன்றுமே செய்யலையான். தூண்டு சோரி தோற்றிய தொன்மைன்ற ஒரு சோரி தோன்றியதுன்ற. அவன் அருளை வேண்டி நிற்கிற பொழுது, பாண்டியன் அருளை வேண்டி நிற்கின்ற பொழுது ஒரு சோரி தோன்றியதாம். தோன்றியவுடனே சிவலிங்கத்தில் தான் தோன்றியிருக்கும். சிவலிங்கத்திலே தோன்றியதால பாண்டியனுக்கு ஒரு திருப்தி. அது வரங்குட பாண்டியன்றாங்க, அரிமர்த்தனம் சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன எதுவும் அங்கே சிறப்பாக ஏதோ நடக்குது, மாணிக்க வாசகர்களில் குற்றம் இல்லை என்று சொல்லிட்டு என்ன செய்கிறார், அவன் என்ன கேட்குறான், சோதியை காண்பிச்சிங்களே இப்போவே நான் அடிச்சிங்களேன்றான். அவனுக்கு எவ்வளோ பேராசை பாருங்க. சோதியை காக்கின்ற அளவுக்கு அருள் புரியுங்களையா, எதுக்கு இந்த அரசெல்லாம் என்னை அழைத்து கொள்ளுங்களே என்று அவன் கேட்கின்றான்.
அதெல்லாம் உடனே முடியாதுப்பா என்பது போல் அவர் ஏதோ குறிப்பு காட்டியிருக்கிறார். குறிப்பு காட்டிட்டு, உனக்கு சிவலோகம் தானே வேண்டும், இந்த பாண்டி நாட்டையே உனக்கு சிவலோகமாக காட்டுகிறேன் என்று பாண்டி நாட்டையே சிவலோகமாக காட்டுகிறார். அதையும் மாணிக்க வாசக பெருமான் பதிவு செய்கிறார். அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த என்று பாடுறார். இதெல்லாம் பாண்டியனுடைய பக்திக்கு சொல்கிற ஒன்று. சிவலிங்கத்திலே தோன்றியிருக்கிறார் என்றால் சிவலிங்கத்தையே பெருமானாக எண்ணி கேட்டான் இல்லையா, உடனே அவனுக்கு அங்கே அருள் புரிந்தார் என்று பார்க்கிறோம். அது இல்லாமல் அடுத்த படிநிலை என்றால் கிரியை நிலை. மந்திரங்களாலே அருவுருவாக இருக்கிற இலிங்கத்திலே உருவத்தை வைக்கணும், உருவத்திருமேனியாக. அதாவது பஞ்சபிரம மந்திரம் என்ற 5 முகங்கள், ஷடங்க மந்திரம் என்ற உறுப்புகளால் உறுப்புக்கள் என்று இப்படிலாம் ஞாசிக்கிறோம் இல்லையா. உருக்கோலி மந்திரத்தால் அந்த மந்திரங்களினாலே ஈசானம் முதலாக இருக்கின்ற 5 முக தரிசனம், அந்த 5 முகத்தினாலே இருக்கின்ற மந்திரங்கள், ஷடங்க மந்திரம், இதையெல்லாம் வைத்து பெருமானை நினைத்தால், உருக்கோலி நினைத்தால் அவருக்கும் உள்ளான், அவருக்கும் அதுபோல இருக்கிறான். அருவத்திருமையாக இருக்கிற சிவலிங்கத்தில் உருவத்தை வைத்தால் அவன் உருவத்திருமேனியாகவே அவனுக்கு அங்கே நமக்கு அருள் புரிகிறான். அது அடுத்த நிலை என்று பார்க்கிறோம். அங்கே உருக்கோலி மந்திரத்தாலே நினைவும் அவருக்கு என்றால், மந்திரத்தால் உருக்கோலி எழுதியிருக்க பஞ்சபிரம்மம் சடங்க மந்திரங்களாக உளான், நீங்கள் சொல்லுகின்ற மந்திரத்திலே அவன் உள்ளான் என்று பாவித்த பேர்க்கும், மந்திர வடிவாக பெருமான் இருக்கின்றான் பாவித்தால் அவ்வாறே மந்திரமூர்த்தியாய் நின்று சாநித்தியம் செய்வான். முதல்ல சிவலிங்க மூர்த்தியாக இருந்து அந்த சாநித்தியம், இங்கே மந்திரமூர்த்தியாக இருந்து சாநித்தியம் என்று பார்க்கிறோம். அப்புறம் 3வது ஸ்டேஜ், எங்கும் இளன் இங்கும் உளன் என்பார்க்கும் விருப்பாய வடிவாகி இந்தனத்தின் எரிபோல் மந்திரத்தில் வந்து உதிப்பான். 3வது நிலை, எங்கும் இளன் என்று சொன்னால் சிவன் வியாபக பொருள் தானே, எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு தான் நாம் எண்ணணும். அப்படி எண்ணாமல் அங்கெல்லாம் இல்லைங்க பெருமான் இங்கே தான் இருக்கிறான் என்று திருமேனி சிவலிங்க திருமேனி இங்கே தான் இருக்கிறான் பெருமான் என்று சொல்கிறோம் இல்லையா, அதையும் ஏற்றுக்கொள்கிறான். வியாபக நிலையிலே இருப்பதை ஏகதேசமாக உணர்கின்றவர்களுக்கும் கூட அவன் அருள் புரிகிறான் என்றுதான். எங்கும் இளன் இங்கும் உளன் என்றால் இங்கே தான் இருக்கிறான் என்பார்க்கும் விருப்பாய வடிவாகின்றார். வடிவு தான் உங்களுக்கு அச்சில் தப்பாக கூட இருக்கும், நான் வடிவு தான் போட்டிருப்பேன். அது அவருக்கு உறவுன்னு போட்டிருப்பேன். விருப்பாய வடிவாகி, என்ன வடிவத்தை விரும்புகிறோமோ அந்த வடிவத்திலே வருவான். அதாவது யாரொருவர் உள்குவார் அவர் வேண்டிய உருவத்தோடு போவான்னு அப்பர் பாடுறார். நீங்கள் எப்படி தியானிக்கிறீங்களோ அந்த தியான உருவாக உங்களுக்கு அருள் புரிவான்னு அவர் சொல்கிறார். மலர்விசை ஏகினான் என்ற அந்த குரலுக்கு விளக்கம் கொடுக்கிற பரிமேலழகர், அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின்கள் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின், நாம் என்ன வடிவம் நினைக்கிறோமோ அந்த வடிவத்தோடு வருவான் என்பது 3வது ஸ்டேஜ். இது சொல்லுவேன். ஆமாம், கடைசியில் மெய்ப்பொருள் நாயனார் கடைசியில் தத்தா நமர் என்று சொல்லி எல்லாம் விட்டுட்டு இருப்பாடு. அவனை ஜாக்கிரதையாக தத்தரை கொண்டு விட்டுட்டு வந்தவுடனே, இன்று ஐயன் செய்தது எனக்கு யார் செய்ய வல்லார் என்று அவரை கும்பிட்றாரு. அந்த வாயிற்காவல் இல்லையா, அவனை தத்தனை கும்பிட்றார். கும்பிட்டு விட்டு அடுத்து ஒரு வரி எழுதுகிறார் சேக்கிடார். தான் வழிபடுகின்ற பெருமானாக தில்லை நடராஜரை எண்ணுகிறார். நடராஜ உருவத்தை சிந்திக்கிறார், அதே வடிவத்தோடு ஆட்கொள்கிறான் என்று சொல்கிறார். எனவே எந்த வடிவத்தை நாம் எண்ணினாலும் அந்த வடிவத்தோடு வருவான் பெருமான் என்று திருமலை இதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிடுவார். எப்பரிசாயினும் ஏத்துவின், என்ன ஏதாவது ஒரு எழுதுவார், எப்பரிசாயினும் ஏத்துவின் சொல்லிட்டு அப்பா என்றால் அப்பனும் ஆவன் இல்லையா, அப்பானு கூப்பிட்றீங்களா அப்பனும் ஆவன், அம்மானு கூப்பிட்றியா அம்மா என்று. என்றாலுமா எனக்கு எந்தையுமான்னு பார்த்தோமே, உடன் தோன்றினான்னு ஒன்று சொல்கிறா இல்லையா, அது புதுசாக சொல்கிறா இல்லையா, எல்லாம் அம்மையே அப்பான்னு தான் சொல்லி நிறுத்திக்கிறாங்க. இவர் அப்பர் பெருமான், ஏன்னா திலகவதியார் மிக முக்கியம், அவர் இல்லைன்னா சைவத்துக்கே வந்துருக்க முடியாது அவரால். எனவே ஈன்றாளுமா இருக்கிறான், எனக்கு எந்தையுமா இருந்தாலும் கூட உடன் தோன்றினாய் அக்காவாக இருக்கிறான் என்றால், அந்த சாரதா நம்பியார் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வேடிக்கையாக சொல்லுவாங்க. நாமெல்லாம் அப்பா அம்மா அப்படின்னு தான் கூப்பிட்றோம்.
அவர் அக்கா அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த மாதிரி வேடிக்கையா நாமெல்லாம் அப்பா அம்மா தான் சொல்லுவோம் பெருமானே, ஆனால் அப்பர் பெருமாட்டம் தான் அக்கான்னு கூப்பிட்றாருன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஏன்னா அது அக்காவும் தான் தமக்கு தான் ஈன்றாளுமாய் உடன் பிறந்தான்றா இல்லையா. அதுபோல் எந்த பரிசாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் என்று தான் அவர் நினைந்த வடிவோடு மந்திரமூர்த்தியாயிரு இல்லை மூர்த்தி எங்கும் இல்லை சிவன் அகண்ட பரிபூரணன் என்று அறியாமல் மந்தமதிகளாய் எங்கும் இல்லை, இந்த மூர்த்தியில்தான் தனக்கு இஷ்டமான விக்கிரகத்திலே மந்திர நியாசங்கள் பண்ணி வழிபட காஷ்டத்திலே வன்னி போல அந்த மந்திரத்திலே இருக்கிறான் என்றால் அங்கே ஒரு கிளாஸ் போட்டு சொல்கிறார். நீங்கள் நினைத்த வடிவம்தான் அந்த மந்திரத்திலே, அதை ஏதோ சிவலிங்கத்தை மந்திரத்தில் ஞாசிக்கிறீங்க, அந்த வடிவத்தோடு பெருமான் வரப்போகிறான். ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லைன்ட்டார். அதை எதுபோல என்றால் விரைவில் தீ போல என்று சொல்லிட்டார். கன்னி அங்கே சொல்கிறார் பாட்டில், எங்கும் உள்ள விருப்பாய வடிவாகி இந்தனத்தின் எரிபோல். இந்தனம் என்றால் விறகுன்னு அர்த்தம், எரினா நெருப்பு. விரைவில் தீ போல என்றால் அதுதான் கடைசி நிலை, படிநிலையில். விரைவில் தீ என்பது சகலர்கள் பக்குவம் பெறாத சகலருக்கெல்லாம் மறைந்திருக்கிறான் பெருமான், அது விரைவில் தீ போல மறைந்திருக்கிறான் என்று. அதனால் அதுபோல் இருந்து அந்த மந்திரத்திலே சாநித்தியமாக வருவான் என்றால் திருப்பி திருப்பி அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல விரைகளை தீ வெளிப்படுவது போல மெல்ல மெல்ல அவன் வெளிப்படுவான். இவ்வாறு பாவிக்கவே அப்புறம் இரும் சுரபிக்கு எங்கும் உரு காண ஒண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அருளுவன் அன்பர்க்கே என்னார். உண்மையான அன்பர்களுக்கெல்லாம் எதுபோல் என்பதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். விரைவில் தீ போல்னு சொன்னார். இங்கே உடம்பெல்லாம் பால் நிறைந்திருந்தாலும் கன்றை பார்த்தவுடனே ஈன்று அணிய பசு அப்பொழுதுதான் கன்று போட்டிருக்கும். அது தன்னுடைய கன்றை பார்த்தவுடனே எப்படி பால் விம்மி சுரக்கின்றதோ அந்த தாய்ப்பசுக்கு, அதுபோல அன்பர்களுக்கெல்லாம் பெருமான் எப்படி என்றால் போனவுடனே அவன் அப்படியே அருள் புரிகிறான். அங்கே பாலானது பசுவினிடத்தே அதன் தேகமெல்லாம் வியாபித்திருந்தாலும் பின்னை ஓரிடத்தில் காணப்படாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதா என்றால் எந்த உடம்பும் கிடையாது. உடம்பெல்லாம் பால் இருக்கிறது, அது அதனுடைய கொம்பில் இருக்குதா காதில் இருக்குதா ஒன்றும் கிடையாது. எங்கும் காணப்படாமல் தன்னுடைய கன்றை கண்டபோது பால் முளையிலே பால் விம்மி ஒழுகுவது போல் 6 அத்துவாக்களிலும் சிவன் நிறைந்திருந்தானே ஆயினும். 6 அத்துவா இப்போ சொன்னது மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலை என்ற 6 அத்துவாக்களில் நிறைந்திருந்தாலும் மந்திர அத்துவாவிலே பிரகாசித்து, மந்திரம் என்கின்ற அத்துவா தான் வழி, அந்த மந்திரத்தின் மூலமாக பிரகாசிக்கிறான் பெருமான். பிரகாசித்து பக்தர்களை வேண்டியதை கொடுப்பான் என்று பால் முளை போல் விம்முவான் என்று வருது. இப்படி சித்தியாரில் இப்படி ஒன்று அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்து யார் யாருக்கு எப்படியெல்லாம் என்பதை விளக்கியிருக்கிறார். அதுதான் முதல்ல ஆலயத்தில் விளங்கி தோன்றல்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இதை படித்த பின்னால் இப்போ நாம் போய் கோயிலில் கும்பிட்ற பொழுது நாம் எந்த நிலையை சார்ந்தவர்கள், சிவலிங்கத்தை மட்டுமே பார்த்து இதுதான் சிவம்ன்றோமா, இல்லை மந்திரங்களாலே நாம் சொல்லி ஞாசிக்கிறோமா, அல்லது எங்கே இருந்தாலும் இங்கே தான் இருக்கின்றான் பெருமான் என்று எண்ணுவதா, அது பால்முளை போல உடனே நமக்கு அருள் புரிகிறான் என்று எண்ணுவதா என்று அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றார் போல ஆலய தரிசனம் அமையும் என்றுதான் விரிவான அந்த பாட்டை அவர் சொல்லியிருக்கிறார். ஆலயம் என்று இங்கே சொன்னதுனால 5 எழுத்தே 5 பெருமையே ஆலயம் ஆவதுன்னு சொன்னதுனால அந்த பகுதியை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது. திருவாசகத்தில் இதெல்லாம் தான் அவர் சொல்கிறார். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலன்ட்டு. ஆசா ஞானசம்பந்தம் கூட இந்த பாட்டுக்கு என்ன கேட்டிருக்காரு, என்னப்பா இது மாணிக்கவாசி இப்படி குழப்பறாரப்பா, அப்பா என்ன சொல்கிறாங்க என்ன கேட்டிருக்கிறேன். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார்னா அவர் என்னன்றார், கறந்து பாலையும் கரும்பு சுவர் கரும்பு சாறு அப்புறம் நெய், ஒரு வித்தியாசமாக மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றமே அந்த மாதிரி. இது என்னடா இது அவர் குழம்பு என்னான்னு நான் சொல்லியிருக்கேன் அப்பா அவர்கிட்ட. ஆனால் அப்பா அப்படி உரை எழுதியிருக்காங்க ஏன்னு சொல்கிறது அப்படி கேட்டுக்குவார் தவிர அவர் சமாதானப்படலை இல்லையா. கறந்தபால் கண்ணோடு நெய் கலந்தார் போலன்னா நெய் கலந்தார் போலன்னு படிக்கக்கூடாது, கறந்தபால் கண்ணோடு நெய் நாவிற் கலந்தார் போலன்னு படிக்கணும். அந்த நாவுன்னு சேர்க்கணும், அங்கே இல்லை. இந்த நாவிலே கலந்தால் கறந்தபாலும் சுவையாக இருக்கும், கரும்புச்சாரும் சுவையாக இருக்கும், நெய்யும் சுவையாக இருக்கும் தனித்தனியாக.
தனித்தனியாக நாவில் கலந்தால் சுவை அல்லவா என்று தான் சொல்லுகிறார் என்று நாம் அப்போ சொல்லியிருக்கேன். ஆசாஞானுக்கும் சொல்லியிருக்கிறேன். தலையாட்டிக்கார தவிர அது உடன்பட்டாரா இல்லையா நமக்கு தெரியாது. இன்னொன்று விஷயம் அதில் என்ன சொல்கிறார் என்றால், மறைந்து வெளிப்படுகிறான் பெருமான் என்பது நமக்கு கொள்கை. சொன்ன தோன்றா துணை சொன்னோம் இல்லையா, அதுபோல் மறைந்து விழுகிறான் என்று சொல்கிற பொழுது நாம் அந்த சர்க்காரியவாரம் பேசுகிறோம் இல்லையா, சர்க்காரியவாரம் பேசுகிற பொழுது என்ன சொல்கிறோம், உள்ளது தான் தோன்றும் இல்லது தோன்றாதுன்னு சொல்லிடுறோம். அது இந்த வாதங்களை பிரதிவாதங்களுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது அசர்க்காரிவாதம் தர்க்கம் சொல்லுவான், தப்புப்பான்னு சொல்லி அதுக்காக நாம் சர்க்காரிவாதம் பேசுகிறோம். அந்த உள்ளது தான் தோன்றும் என்பதற்கு நாம் எப்படி சொல்கிறோம் என்றால், முதல்ல சொல்லிவிடுவோம், அதுக்கப்புறம் சூக்குமமாய் உள்ளது தான் தூலமாய் தோன்றும் என்று விளக்கணும். அது உள்ளது தான் தோன்றும் சொல்லிட்டு அதோடு நிறுத்தக்கூடாது. முன்னே சூக்குமாய் உள்ளது தான் பின்னே தூலமாய் தோன்றும். இது ஒரு சர்க்காரிய வாரத்தினுடைய அடிப்படை. இந்த சர்க்காரிய வாரத்தை நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணணும், பெருமானுக்கு அடாப்ட் பண்ணணும். சூக்கும பொருளாக தானே பெருமான் இருக்கான், கண்ணுக்கு தெரியாமல் சூக்குமாக தான் இருக்கின்றான். எனவே அவன் இருக்கின்றான், இல்லை என்றால் இல்லது தோன்றாது. எனவே தோன்றா துணையாக இருந்தால் தோன்றவில்லை என்பதனாலே அவன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சூக்குமாக இருக்கின்றான், அவன் தூலமாக தோன்றுகின்றான். யாருக்கு என்றால், இது போலத்தான் ஒரு பானையை இல்லாத ஒரு பானையை உருவாக்க முடியாது குயவனாலே. மண்ணிலே பானை இருக்கிறது, அதை ரொம்ப ஆற்றலோடு அந்த வணைகின்ற ஆற்றல் இருக்கு இல்லையா அந்த குயவனுக்கு, அந்த ஆற்றலினாலே பானையை கொண்டு வருவது போல சூக்குமா இருக்கிற பெருமானை நாம் நம்முடைய பக்குவத்தினாலே அவனை தூலமாக வெளிக்கொண்டு வர வேண்டும். அது நம்மகிட்ட இருக்குது. எனவே அவன் கல்வன் என்றால் மறைந்திருக்கிறான் அர்த்தம். கல்வன் என்றால் மறைந்திருக்கிறான். அதை இன்னும் தெளிவாக மாணிக்க வாசகர் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வன். கல்வன்னா திருட்டு போய் மறைஞ்சுதானே இருப்பான், இவன் மறைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அன்பர் அவன் வந்தவொடனே வெளியே வந்துட்டு வராங்க இல்லையா. அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வன் என்று அவர் வேடிக்கையாக சொல்கிறார். அதுபோல் சூக்கும பொருளாக இருப்பதை தூரமாக கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு பக்குவம் பண்ண வேண்டும் அல்லவா. அதையும் சர்க்காரிய வாரத்தையும் நம்ம பெருமானுடைய தோற்றத்துக்கு நாம் வைத்துக்கொள்ளலாம் என்று அதோடு அந்த விடுது இல்லையா, அதே தான் பக்குவம் தானே. தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டுன்றார் இல்லையா. அந்த தவம் நமக்கு இருக்க வேண்டியது முர்ச்சை தவம் என்கிறார். அந்த முர்ச்சை தவம் கூட என்ன என்றால் மேல் சரியை கிரியை யோகம் என்றார் சிவஞான முனிவர். மேல் சரியை என்று சொன்னால் உபாயச்சரியை உண்மைச்சரியை ரெண்டு இருக்கிறது. அதில் மேல் சரியை இது என்றால் உண்மைச்சரியை உண்மைக்கிரியை தான். அப்போ கீழ்ச்சரியை என்றால் என்னென்னா வேண்டுகோள் வைத்து சரியை கிரியை செய்வது என்று அவர் எழுதுகிறார். எனவே எந்த விதமான வேண்டுகோளும் நிஷ்காமியமாக உண்மைச்சரியை உண்மைக்கிரியை உண்மையோகம் என்றால் அதுதான் உங்களுக்கு ஞானத்தை தரும் என்று பார்க்கிறோம். அதுதான் அங்கே 8ஆம் சூத்திரத்தில் தம்முதல் குருவுமாய் தவத்தினில், அந்த தவம் என்பதற்கு மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துடி, அதை பயன்படுத்தித்தான் பின்னாலே ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்கிறார். அதான் அதோட அந்த 56வது இந்த அன்னைக்கு இவ்வளோ விளக்க வேண்டியதாக இருந்ததுன்னா அதை நம்ம எடுக்க முடியல. சரி, இது அதுக்கு அடுத்தது 57வது மந்திரம். வேறெழுத்தாயே விண்ணோர், அதான பார்க்கணும். வேறெழுத்தாய் விண்ணாய் அப்புறமாய் நிற்கும் நேரெழுத்தாய் நிலம் தாங்கியும் அங்கு உளன் சீரெழுத்தாய் அங்கியாய் உயிராம் எழுத்து ஓரெழுத்து ஈசனும் ஒன்று சுடராமே என்று அந்த 5 பூதங்களுக்குள்ள அந்த பீஜாட்சரத்தை சொல்லி தான் இங்கே சொல்கிறார். அதை அப்போ எழுதுவார்னு நினைக்கிறேன், ஆணை என்று எழுதுவாங்க. பொதுவாக உண்மை விளக்கத்தில் பீஜாட்சரம் என்று சொன்னால் அது வேற, இங்கே சொல்லுகின்ற பீஜாட்சரம் வேறாக இருக்குன்னு அது ஆணைன்னு எழுதுவான்னு எனக்கு ஞாபகம். பார்க்கலாம். சிவபெருமான் அந்த வேர் எழுத்துன்றார் இல்லையா, அந்த பாட்டை சரியாக பார்க்கணும். வேர் எழுத்து என்பதில் வேர் என்பது இடைநெயர் போட்டிருக்கும். வேறு எழுத்து வல்லினராக போட்டு வேறு எழுத்துன்னு ஆகிடும். வேறு எழுத்து அல்ல, வேர். அது வேறாக இருக்கிற ரூட் இருக்கு இல்லையா, அடிப்படையாக இருக்கின்ற ஒன்று வேர் என்பது. வேறு எழுத்துன்றார். எது என்றால் நாதம் தானே. எல்லா எழுத்துக்களுக்கும் வேறாக இருப்பது அடியாக இருப்பது நாதம். எனவே சிவபெருமான் நாத எழுத்தாகிய பிரணவமாய்
அதன்படியே வானத்தில் பொருந்தி எல்லா பொருட்கும் வியாபகமாய் நிற்பான். அந்த வேறெடுத்தாய் விண்ணாய் அப்புறமாய் நிற்கும். அப்புறம் என்பதுதான் வியாபகம். ஓரிடத்தில் இல்லாமல் எல்லா இடமாக அப்பாலைக்கு அப்பாலை என்று சொல்றோம் இல்லையா? பாடுதுங்கான் அம்மானாய். அப்பாலைக்கு அப்பால் இருக்கிறான் என்றால் அப்புறமாய் இருக்கிறான் என்றால் வியாபகமாக இருக்கிறான் என்ற அர்த்தம். வானத்திலே பொருந்திருக்கிறான். பெருமான் எங்கே இருக்கிறான்? அவன் வானவன்கான் என்று பாடுறோம். அவனுக்கு ஒரு இடம் சொல்லணும் இல்லையா? அது வானம். வானம் தான் அவனுக்கு இருக்கின்ற இடம். அது எப்படி இருக்கிறான்? நாத வடிவாக இருக்கிறான் என்று பார்க்கும். நாத வடிவாக வானத்திலே பொருந்தி வியாபகமாக இருக்கின்ற பெருமான். அப்போ வேறெடுத்தாய், அப்ப நாத எழுத்தாக, விண்ணாய் வியாபகம், விண்ணான வியாபகமாக, அப்புறம் விண்ணாய் என்பது மன்னிக்கணும், விண்ணாய் என்பது வானத்திலே, ஒரு சிவலோகம் போல வானத்திலே, அப்புறமாய் என்றால் வியாபகம் என்று ஏகதேசமாக அவனை அறிய முடியாது. ஆனால் அவன் வெளிப்பட வேண்டும் என்றால் ஒரு ஏகதேசமாக தான் வெளிப்பட வேண்டும், இல்லைன்னா முடியாது. எல்லா இடங்களும் வெளிப்படலாம், ஆனால் அடியாளுக்கு ஏதோ ஒரு இடத்துல தான் வெளிப்படுகிறான். எனவே விண்ணாய், அதுக்கப்புறம் அப்புறமாய் என்றார். இல்லக விளக்கில் இருள் கெடுப்பது பாடுறோமே, அதை சொல்கிறார் இல்லையா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இல்லக விளக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். வீட்டில் வைக்கிற விளக்கு தான் அது. இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பதுன்னா. அப்புறம் சொல்லக விளக்கு அது ஜோதி உள்ளதுன்னு ஒன்று சொன்னார். அங்கேயே ரெண்டு விஷயம் சொல்லிட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது என்ன? மாலை நேரம் இருட்டு வந்தால் உடனே வீட்டில் விளக்கேற்றி வச்சுடுறீங்க இல்லையா? அது என்ன? எதுக்கு ஏற்றுறீங்க விளக்கு? இருள் கெடுப்பதல்லவா? அதான காரணம். உங்களுக்கு தெரியுது இல்லையா? இருள் வருகிறது என்றால் இருள் நீக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லக விளக்கு ஏற்றுறீங்க. இது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே நான் சொல்கிறது. புறந்தூய்மை நீராளமையும் அகந்தூய்மை வாமியால் காணப்படும்னா குளிச்சாதான் அழுக்கு போகும்னு சொல்கிறாரு வள்ளுவர். அது அவர் சொல்லணுமா? அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அதை ஏன் சொல்கிறாரு அப்புறம் விளக்குறாங்க. அதுபோல் இருள் வந்தால் விளக்கு ஏற்றுகின்ற ஒரு தெரியுதல்லவா உங்களுக்கு? எனவே இல்லக விளக்குட்டார். அடுத்து என்ன சொல்கிறார்? இன்னொரு விளக்கு இருக்கிறது, இன்னொரு இருள் இருக்குது உங்களுக்கு. அது சொல்லக விளக்கு, அது சோதி உள்ளதுன்னு. சொல்லினாலே உங்களுக்கு இருள் என்ற அறியாமை போகும். எவ்வளோ படிக்கிறோம். இது ஒரு 4 வரி சொல்லிட்டாங்க. அப்பா இவ்வளோ தூரம் எழுதுறாங்க. அதை வச்சுட்டு நாம வேறு விளக்குறோம் இல்லையா? என்றால் சொற்களினாலே அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இல்லையா? எனவே சொல்லக விளக்கு வந்தால், சொல்லாகி அந்த விளக்கு வந்தால் அறிவிலே, உயிருடைய அறிவிலே இருக்கின்ற அறியாமை மறைக்கின்ற அந்த இருள் போய்விடும். சொல்லக விளக்கது சோதியுள்ளதுன்னு சொல்லிட்டேன். அது சோதின்னா நம்ம சொல்கிற விளக்கான இதுவெல்லாம் சரி. அப்புறம் பல்லக விளக்கது பலரும் காண்பதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிற வரி. அப்பர் பெருமான் தான் சூரியனை பல இடங்களில் சொல்கிறார். இன்னைக்கு கூட அங்கே ஜெர்மனுக்கு சொல்லலான்னு நினச்சேன். இதெல்லாம் எங்கே நம்ம சொல்கிறதுன்னு விட்டுவிட்டோம். நம்ம இது வேறு இங்கிலீஷில் வேறு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது ஒரு தொல்லை நமக்கு. அது தமிழில் சொல்கிற மாதிரி வரல. எவ்வளோதான் இங்கிலீஷில் சொன்னாலும் வரல. அந்த ஃப்ளேவர் வரமாட்டேன் நமக்கு. நமக்கு we are not competent, அதுவும் ஒத்துக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? அது ஒரு காரணம் இருக்குது. இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு செறிவு அதில் வரமாட்டேன், நம்ம பார்க்கவே வரமாட்டேன். இருக்கட்டும், அது ஒரு விடம். அது ஏன் சொல்கிறேன்னா, பல்லக விளக்கது பலரும் காண்பது என்று சொல்கிற பொழுது அப்பர் பெருமான் சூரிய காயத்ரி அவர் தான் சொல்கிறார். அதாவது ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப ஏன்னா அவர் ஐயராக இருக்கிறதுனால அவர் ஜாக்கிரதையாக பாட வேண்டியதாக இருக்கு. ஜாகிரதையாக பாடுகின்ற பொழுது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் என்ற அந்த பாட்டில் காயத்ரி மந்திரத்துக்கு எதிர்ப்பாக தான் பாடுறார். 5 எழுத்து பாடுறார். அங்கே ரொம்ப நாகரிகமாக 5 உதைத்தன 5 எழுத்துமே அவர் பாடிட்டு போயிட்டார். இவர் என்ன பண்ணுறார்? அறுக்க நாவான் அறநூறு அல்லணும்னு ஆரம்பிக்கிறார். சூரியன் சூரியன்றீங்களே, அவன் யார்? எங்கால் தான்றார். அது கொஞ்சம் தைரியமாக சொல்கிறார். அறுக்க நாவான் அறநூறு அல்லனோ. இன்னொன்று சொல்கிறார், அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில். சாயங்காலம் அனுஷ்டானம் பண்ணுறீங்க, காலையில் அனுஷ்டானம் பண்ணுறீங்க, சந்தியானுஷ்டானம் பண்ணுறீங்களே, சூரியன் தானே வணங்குறீங்க நீங்கள். அருக்கன் பாதம் என்று வணங்குறீங்களே, அது யார்? அருக்கனாவான் அறநூறு தானே, சிவன் உருதானே என்று அவர் சொல்கிறார். அப்போ சூரிய காயத்ரி தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, சிவகாயத்ரியாவது இருக்க வேண்டும் என்று குறிப்பாக அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் சொல்லுது ஏனென்றால், இப்போ இதை இணைக்கணும். நம்ம பல்லக விளக்கது பலரும் காண்பதுன்ற இல்லையா?
நம்ம வீட்டை ஏற்றி வச்சா நம்ம வீட்டுக்கு தான் விளக்கு, அடுத்த வீட்டுக்கு விளக்கு ஒளி வராது. நாம் படித்தா நம்ம அறியாமல் தான் போகும். இதெல்லாம் இருக்குது. ஆனால் பெருமான் ஏற்றி வைத்த விளக்கு இருக்கு இல்லையா, பல்லக விளக்குன்னா எல்லாரும் பார்க்கலான்ட்டு. அது சமயம்லாம் கிடையாது. சமயம் கடந்து எல்லோரும் பார்க்குது. காலையில் சூரிய நமஸ்காரம், அப்புறம் சந்திரனை வணங்குறோம் இல்லையா, பிறை தொழுவது, இதெல்லாம் வானத்தில் இருக்கு இல்லையா, அது பல்லக விளக்கு, எது பலரும் காண்பதுன்னார். பெருமான் எப்படி தோன்றுகிறான் என்றால், முதல்ல விளக்குன்னு சொன்னார். நான் வீட்டிலே ஏற்றுகிற விளக்க சொன்னார். அதற்கு விளக்கமாகத்தான் மாணிக்க வாசகர் சோதியே, சுடரே, சூழொளி விளக்கேன்னார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிசெண்டிங் ஆர்டரில் சொல்கிறார். சோதியாக இருக்கிறார் என்றால் அந்த ஜோதி என்ன? ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் ஜோதின்னார். காலையில் கூட சொன்னோம், அலைகள் சோதின்னு சொன்னோம். அலைகள் சோதி அவன். அந்த சோதி என்ன ஆகிறது? சுடராக வருகிறார் என்றால் வானத்திலே சூரியனாகவும் சந்திரனாகவும் இரு சுடராக வருகிறான். எல்லாரும் பார்க்கலாம். அவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கறதுக்கு சூரியனை பார்த்தா தெரியும். பார்க்க முடியல நம்மால், நம்முடைய கண்களாலே பார்க்க முடியலை என்று சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அது சோதி. இது சுடரையே பார்க்க முடியல நம்மால். எனவே என்ன செய்கிறா? சோதியை பார்க்க முடியாதப்பா ஒன்னால, சுடரை பார் என்று சுடரை கொடுக்குறான். சூரிய நமஸ்காரம் பண்ணிக்க, கொஞ்சம் ஓரளவு பார்க்கலாம், பார்த்துக்க. இன்னும் ஈஸியாக இருக்கணும்னா விளக்கா வருகிறேன், உனக்கு வீட்டில் விளக்கா வருகிறேன் என்று சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று அவருடைய அருள் தன்மையை ரொம்ப அழகாக பாடுறார் இல்லையா. அதைத்தான் மாற்றி சொல்கிறார் அப்பர் பெருமான். இல்லக விளக்காக இருக்கிறான், அது சுடராக இருக்கிறான். பல்லக சுடர விளக்காக என்றால் அது சுடராக இருக்கிறான். சோதி உள்ளது என்றால் அவன் சோதியாக இருக்கிறான் என்று இவர் இந்த ஆர்டரில் சொல்கிறார் இல்லையா, ரிவர்ஸ் சைடில் சொல்கிறார். அவர் இப்படி சொல்கிறார் இல்லையா. அதனால் பெரியவர்கள் எல்லாம் தோத்திரங்களை சொன்னாலும் அதில் ஆழமான விஷயம் இருக்குது, நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமாம், அவருக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டைல் வச்சுக்குவார். ஸ்டைலில் அலைகள் சோதியான்னு சொல்ல, அலைகள் சோதியான், அது அவருடைய ஸ்டைல். அதான். அப்போது நாத எழுத்துனார். நாத எழுத்தாகிய பிரணவமாய் வானத்தில் பொருந்து எல்லா எழுத்தான் இருக்கிறான். முதல்ல அது வேறெழுத்தாய் விண்ணாய் அப்புறமாய் நிற்கும். அப்புறம் நீர் எழுத்தாய் நிலம் தாங்கியும் அங்கு உளன். அங்கே அடுத்தது நீர் எழுத்தாகிய நகாரம். அதான் நான் சொன்னேன். இந்த இடத்துல உண்மை விளக்கத்தினுடைய பீஜாட்சரத்தை நினைக்கக்கூடாது. அது அப்பா கூட எழுதியிருக்கிறாங்க பின்னால். உண்மை விளக்கத்தில் இருக்கின்ற பீஜாட்சரம் வேறு, இங்கே திருமூலர் சொல்லுகின்ற அட்சரம் வேறு. என்ன சொல்றார்? நீர் எழுத்தாகிய நகாரம்னா ஐந்தெழுத்தில், ஏன்னா ஐந்தெழுத்தெல்லாம் சொல்லி வரார். இந்த பகுதி பூரா ஐந்தெழுத்துடைய பெருமையை தான் சொல்கிறார். இந்த ஐந்தெழுத்தில் நகாரம் என்று சொன்னால் அது நீர் எழுத்து, அப்பு எழுத்து. நகாரமாய் அதன்படியே நீரில் பொருந்தி அதன்படியே பொருள்களை பதம் செய்வான். வானத்திலே இருக்கின்ற போது அவன் என்ன செய்கிறான்? வியாபகமாக எல்லாவற்றையும் அடக்குகிறான். வானத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் மற்ற 4 பூதங்களே அவன் அடக்குகின்றது, அந்த ஆகாயம் வியாபகமாக. அதுபோல் நாத எழுத்தாக இருந்து எல்லாரையும் அடக்குகிறான், எல்லா பொருள்களையும் வியாபிக்கிறான் பெருமான். நீர் எழுத்து என்றால் உண்மை விளக்கத்தில் தண்ணீர் எதுக்கு உதவுகிறது என்று சொன்னால் பக்குவப்படுத்தும், வாரி குளிர்ந்தே பதமாம் என்று உண்மை விளக்கத்தில் வரும். நிலம் நீர் தீ காற்று சொல்கிற பொழுது நிலம் இருக்கலே அது திண்மையாக இருக்கும், ஆனால் தண்ணீர் பதம் செய்யும் வரும் உண்மை விளக்கத்தில். அதை சொல்கிறார். நீர் எழுத்தாகிய நகாரமாய் அதன்படியே நீரில் பொருந்தி அதன்படியே பொருள்களை பதம் செய்வான். பெருமான் தண்ணீராக இருந்து செய்கிறான். இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னு ஏன் நாம் வச்சிருக்கிறோம்? அது சடப்பொருள் தானே சார். நிலம் நீர் தீ காற்று என்றால் சடப்பொருளாக இருந்தாலும் பெருமான் படைத்தவை. பெருமான் படைத்தவை மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் அவன் கலந்திருக்கிறான். நிலம் என்று சொன்னால் நிலத்துக்கு தாங்குகின்ற தன்மை இருக்கிறது அல்லவா, அதை எப்படி அவன் தருகிறான்? நீருக்கு தாங்குகின்ற தன்மை இல்லை. நீங்கள் நீச்சல் தெரிஞ்சாதான் தண்ணியில் மிதக்க முடியும், இல்லைன்னா உள்ளே போய்விடுவீங்க. நிலம் அப்படி இல்லை, எல்லாரையும் தாங்குமா. பாரதியார் என்ன பண்ணார்? பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில் ஒரு ட்ரெயின் ஏறினாராம். ட்ரெயினில் ஏறும்பொழுது கால் வழுக்கிடுச்சு. வழுக்கி பிளாட்ஃபாரத்தில் விழுந்துட்டாரான். விழுந்தோடனே அப்படியே படுத்து கிடக்கிறான். அப்படியே படுத்துட்டு கொஞ்சம் அப்படி பிறல்றான், இப்படி இப்படி பிறல்றாராம்.
என்ன ஆச்சு இவருக்குன்னு. அது கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் மரக்கன்றுறாங்களா, அந்த மாதிரி அவர் செய்கிற ஆக்ஷன்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி இப்படி பிறண்டாராம். பிறந்தோடனே அங்கே மக்கள் அவங்க தெரிஞ்சு பாரதி தெரிஞ்சு வந்தேன், ஐயா எழுந்துருங்க எழுந்துருங்கன்னா, என்னை தூக்காதீங்க, பாரத மாதா என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் விழுந்தா யாராவது பார்க்கறாங்களா என்று, யாரும் பார்க்கலையா பரவாயில்லப்பா என்று நாம் சொல்கிறோம். அதே பாரதியார் தான் பாடுறார். மகாபாரதத்தில் துரியோதன் வீழ்ந்துடுறான் இல்லையா, அந்த அஸ்தினாபுரத்தில் தர்மன் செய்த அரண்மனை, பெரிய அரண்மனை இல்லையா, அதை பார்க்க போகிறான் இல்லையா, அங்கே தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணி இல்லை, அது வெறும் ஓவியம்தான், அந்த கல், அதை பார்த்து விழுந்துடுறான் இல்லையா. என்னடா விழுந்துட்டோம், அது அங்கே தண்ணி இல்லை, மெல்ல எண்ணி பார்த்தா தண்ணியை காணும், கொஞ்சம் தூரமாக உண்மையிலே தண்ணி இருக்கு. அவன் என்ன பண்ணான், அங்கே தான் என்னை ஏமாத்தினேன், இங்கே ஏமாற முடியுமா என்று நேராக போனான், விழுந்தான். இது யாராக இருந்தாலும் சிரிப்பு வரும் இல்லையா. இதை சொல்கிறான் துரியோதனன் யார்கிட்ட, திருதராஷ்டிரன்கிட்ட சொல்கிறான். இது பாரதத்தில் கிடையாது, பாஞ்சாலி சபையில் இருக்குது. துரியோதனன் சொல்கிறான் அப்பா கிட்ட வந்து, அப்பா அந்த ஏஞ்சடையாலும் என்னை சிரித்தாள், இதை எண்ணுவாயன். அந்த பொம்பளை என்னை பார்த்து சிரிக்கிறாப்பா அப்படின்னு இவன் சொல்கிறான். திருதராஷ்டிரன், நீ எதனா தண்ணி போட்டு போயிருப்ப, பாட்டு அப்படி வருது, நீ எதனா தண்ணி போட்டு போனால் விழுந்திருப்படா, தள்ளாடி தள்ளாடி போயிருப்பு, விழுந்தால் சிரிப்பாங்க இல்லையா, யாராவனா சிரிப்பாங்க என்று சொல்லி இன்னொன்று சொல்கிறார். அதான் அழகான வரி. தவறி விடுபவர் தம்மையே பெற்ற தாயும் சிரித்தல் மரபன்றோ. குழந்தை விழுந்தால் முதல்ல குழந்தை சிரிக்கிறோம் இல்லையா, நம்ம தாய் சிரிக்கிறா, எழுந்துறா கண்ணு கொண்டு இல்லையா, அந்த சிரிப்பு என்ன கேலியா சிரிக்கிறான்னா ரசிக்கிறா. அதுபோல் திரௌபதி உங்கள் அம்மா மாதிரிடா, தாய் மாதிரி சிரிக்கிறாடா என்று திருதராஷ்டிரன் அவனை துரியோதனை சேர்த்துறான். ஏன்னா நம்ம கேரக்டரைசேஷனில் பாரதியார் மாத்துறார். மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் ரொம்ப மோசமானவன், அவனை நல்லவனாக காட்டுகின்றார் பாஞ்சாலி சபதத்தில். தவறி விழுபவர் தம்மையே பெற்ற தாயும் சிரித்தல் மரபன்றோ என்று பார்க்கிறோம். அதுபோல் இறைவனுடைய படைப்பில் தரை நம்மை தாங்குதல். தரா என்றால் வடமொழியில் தாங்குதல்னு அர்த்தம். தராபதி என்று சொல்கிறோம் இல்லையா, தாங்குகின்றவன் அரசன் என்று பார்க்கிறோம். தரித்தல் தாங்குதல். காஞ்சி புராணத்தில் திருமலை அனுப்பில் நான் பேசியிருக்கேன் ஒரு முறை. அதை தர்மம்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா, இந்த தர்மம் என்ற சொல் வட சொல் தான், அதுக்கு அறம் என்று தான் நாம் சொல்கிறோம். தர்மம் தலைகாக்கும் சொல்கிறோம், நம்ம அறம்னு சொல்கிறோம். ஆனால் ரொம்ப தமிழ் பற்றுவன் என்ன பண்ணுறாங்க, எல்லாவற்றையும் தருவதால் அது தர்மம், இருக்கிறதெல்லாம் மறுத்து தந்துடும் இல்லையா, தருவதால் தர்மம் என்ற தமிழ்ச்சொல் தான் என்று வாதம் பண்ணுறாங்க. அப்படி வாதம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காஞ்சி புராணத்தில் சிவஞான முனிவர் எழுதுகிறார், தரிப்பித்தலால் தர்மம். தரிப்பித்தலால் இருந்தால் உங்களை தாங்குவதால், நீங்கள் தர்மம் செய்தால் தலை காக்கும் அல்லவா, உங்களை தாங்குவதற்கு தர்மம் உதவும் அல்லவா, எனவே அது தர்மம் என்றால் தாங்குவதாலே அது தர்மம். அதுபோல தாங்குவதால் அது தரை, தரா என்றால் தரை என்று பார்க்கும். அதான் நிலையெழுத்தாகிய மகாரம், நீரெழுத்துக்கு நகாரம், நிலையெழுத்துக்கு மகாரமாய் அதன்படியே நின்று நிலத்தில் பொருந்தி எல்லாவற்றையும் தாங்குவான். தண்ணீரில் பதம் செய்வான், நிலையெழுத்திலே அவன் தாங்குவான். நெருப்பெழுத்தாகிய சிகாரமாய், இங்கே நா மா அடுத்து சி, நெருப்பெழுத்தாகிய சிகாரமாய் அதன்படியே நெருப்பில் பொருந்திய பொருள்களை சுட்டு பக்குவப்படுத்துவான் என்று வருது. நீரெழுத்தாய் நிலம் தாங்கியும், முதல்ல வேரெழுத்து வானம், நீரெழுத்து அப்பு, நிலம் என்பது பிருத்திவி முடிஞ்சது. சீரெழுத்தாய் அங்கின்னார் இல்லையா, அங்கி என்றால் நெருப்பு, சீரெழுத்தாய் அங்கின்னார். அந்த சீரெழுத்து எது என்று சொன்னால், சீரெழுத்து என்பதாலே சிகரம், சி என்பது சீரெழுத்து என்றார். சீர் என்பதற்கு தமிழில் கீர்த்தி புகழ் என்று அர்த்தம். அதாவது அது என்னங்க இதுவா, சிவபுராணத்தில் வருது இல்லையா, சீரோன் என்று சீரோன் கடல் வெல்க என்று வருது இல்லையா. எனவே சீரோன் என்று சொன்னால், அது கூட எழுதுகிறாங்க உரையில், நாமெல்லாம் சீருடையவர்களா சீர் அற்றவர்களா என்று ஒரு கேள்வி கேட்டால் நாம் சீரற்றவர்னு சொல்ல மாட்டோம். சீர்னா ஒழுங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம ஒழுங்கற்ற சொல்ல மாட்டோம். என்ன சொல்கிறாங்க,
சீர் என்றால் ஒரே ஒழுங்கு, அதுதான் சீர். அதில் மாறக்கூடாது. இப்போ சொல்லுங்க, நம்ம சீருடையவர்களா சீர் ஓர் ஒழுங்குனா வேற ஒன்றும் இல்லை. காலையில் எழுந்து 8 மணிக்கு காஃபி குடிக்கணும் என்று வச்சுக்கிட்டு வச்சிங்களேன், 7 மணிக்கே எழுதுவான் தூக்கம் கெட்டு போய் திட்டுவான், காஃபி கொண்டாடுறேன்னா. நீங்கள் 8 மணி தானே எழுந்தீங்கன்னு நினச்சேன், கொண்டா சீக்கிரம் என்றால் ஒரு நாளைக்கு 7 மணி, ஒரு நாளைக்கு 8 மணி. சாப்பாட்டிலே நமக்கு ஒழுங்கு கிடையாது. எந்த நேரம் டயட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, மேல்நாட்டுக்கு நமக்கு தான் வித்தியாசம். இன்றைக்கி சொல்கிறாங்க, மருத்துவர் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் உங்களுக்கு மருந்தேற வேண்டாவாமல் யாக்கைக்கின்றார் வள்ளுவர். நீங்கள் சாப்பிடுகிற உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவுக்கு எந்த நேரம் அதை நீங்கள் முடிவு பண்ணிங்க. தினந்தோறும் 1:30 மணி பிற்பகல் லஞ்சுன்னு முடிவு பண்ணுங்க, தப்பக்கூடாது. 1:30 மணி சாப்பிடணும், அது எது இருந்தாலும் சரி. இப்போ மேல்நாட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரெலாம் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் லஞ்சுன்னா அந்த லஞ்ச் டைம் பேசிட்டே இருப்பான். 1 மணிக்கு அவன் 1:30 மணிக்கு சாப்பிட்ற நேரமாக இருக்கும் அவனுக்கு. 1 மணிக்கு பேசிகிட்டு இருப்பீங்க. 1:30 மணின்னு சொன்னேன், நவ் இட் இஸ் லஞ்ச் டைம், லெட் அஸ் ஹேவ் அவர் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் வித் லஞ்ச் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். என்றால் அவனுக்கு சாப்பாடு முக்கியம், நேரம் முக்கியம், எவ்வளோ பெருசாக இருந்தாலும். அப்போ அந்த உடம்பை காப்பாற்றுவதற்கு உணவு மிக முக்கியம் அல்லவா? அப்போ இதிலேயே நமக்கு சீர் இல்லையே, நாம் எப்படி சீராக இருக்க முடியும்? ஆனால் பெருமான் சீரானவன் என்றால் அந்த ஒழுங்கு மாறாதவன் என்ற அர்த்தம். எப்படி இருந்தானோ அப்படித்தான் இருக்கிறான். நாம் அப்படி இல்லை. குழந்தை பருவத்திலே ஒரு மாதிரி, உடம்பு ஒரு மாதிரி இருந்தது, அந்த சீர் இப்போ இல்லை, மாறிப்போய் முதியவராக மாறி போயிட்டோம். அங்கேயும் உடம்புலேயே சீர் கிடையாது, உள்ளத்தில் சீர் இருக்குதா? குழந்தை உளமாக நாம் இருக்கிறோம். எத்தனை விகாரங்கள் நமக்கு வளர்கின்றது. நமக்கு சீர் என்பது நமக்கு கிடையாது. நாமெல்லாம் சீராக இருந்து சீரற்ற நிலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். எனவே நாமெல்லாம் சீராளன் அல்ல. திருத்தொண்ட நான் சீராளன் சொல்கிறார் இல்லையா, நாமெல்லாம் சீராளன் அல்ல. பெருமான் ஒருவன் தான் சீரானவன் என்று சொல்றார். என குட், நல்லா சொல்றாங்க. யூனிஃபார்முக்கு சீருடை, ஒரே வேறுபாடு காட்டக்கூடாது அல்லவா, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று சீருடை என்று பார்க்கணும் இல்லையா, அதுதான் யூனிஃபார்ம். நெருப்பெழுத்தாகிய சிகா, அதனால சிகாரம் என்றார். அது பெருமானுக்கு நெருப்பெழுத்து என்று சொல்வது மிக முக்கியம். அதாவது கையின் அலனேந்தியாடும் காணவன்கான்னு பாடுறோம், அப்புறம் உண்மை விளக்கத்தில் ஒன்கன சுட்டு எரிக்குன்னு பாடுறோம், எல்லாம் இருக்குது. நெருப்பாக பெருமானை, நெருப்பு வடிவாக பெருமானை எண்ணுவதற்கு என்ன காரணம் என்றால், பஞ்சபூதங்களில் 5 பூதங்களில் குற்றம் இல்லாதது எது என்றால் நெருப்பு தான். வாட்டர் பொல்யூஷன் இப்போ சொல்கிறோம், ஏர் பொல்யூஷன் இப்போ சொல்கிறோம். நிலம் சொல்ல வேண்டிய அவசியமே, அது ஏற்கனவே அழுக்காகவே இருக்குது பார்க்கிறோம் இல்லையா. நிலம், நீர், காற்று எல்லாம் பொல்யூஷன். நெருப்பை நீங்கள் பொல்யூட் பண்ண முடியாது, அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த நெருப்புக்கு ஆகாயத்தை வச்சு சொல்லுவாங்க. நெருப்பாவது தூய்மையானது தான், அதில் குற்றம் கிடையாது. ஆனால் குற்றமான பொருளை அது சேர்க்கும். அழுக்கு துணி எடுக்கணும்னா போட்டு சேர்த்தா அது கொளுத்திடும், அந்த அழுக்கை நீக்கும், குற்றத்தை நீக்கும். அதுபோல் பெருமான் என்ன செய்கிறான், தான் குற்றமற்றவன், தன்னிடம் குற்றமாக வருகின்ற ஆன்மாக்களுடைய குற்றத்தை நீக்குகிறான். அதனால தான் குற்றமற்றவன் என்பதற்குத்தான் நின்மலன் என்ற ஒரு பெயர். தன்னிடத்திலே வருகின்ற ஆன்மாக்களுடைய குற்றத்தை நீக்குகிறான் என்பதாலே அவருக்கு நிமலன் என்று பெயர். நின்மலன், நிமலன் என்று 2 வார்த்தை சொல்றோம் இல்லையா. தான் குற்றம் இல்லாமல் இருக்கின்றான் நெருப்பை போல, எனவே அவன் நின்மலன். தன்னிடத்திலே வருகின்ற குற்றப்புள்ளிகள் எல்லாம் மாசு நீக்குதல்லவா நெருப்பு, அதுபோல ஆன்மாக்களுடைய பாசத்தை நீக்குகிறான். எனவே அவன் நிமலன் என்று பார்க்கிறோம். எனவே சீரெழுத்து என்றால் நெருப்பு. நெருப்புக்கு என்னென்ன இயல்பு என்று பார்க்கலாம். நமக்கு தெரியும், பெருமானுக்கு அந்த நெருப்பை சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், முதலாவதாக நெருப்பு என்பது செம்மை நிறம் உடையது. தர்க்க மரத்தில் நெருப்பு வெள்ளைன்னுவாங்க, அவங்க வெள்ளைன்னுவாங்க. நாம் அப்படி சொல்றது கிடையாது. நெருப்பு செம்மை நிறம், தடல், பொங்கடல் உருவன், அடல் போன்ற உருவன் சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா அடல் போன்ற மேனியினான் செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டின்னு பாடுறோம். எனவே அடல் போல் நிறம் உடையவன் என்று நெருப்புக்கு முதல்ல சொல்லணும். அதற்கடுத்து இப்போ சொன்ன குற்றங்களை நீக்குகிறான் என்பதாலே அவன் நெருப்புன்னு சொல்லணும். நெருப்பு எப்பொழுதும் மேல் நோக்கித்தான் எரியும் என்றால், பெருமானுக்கு சொல்கிற பொழுது எப்படி ஊர்த்துவ தாண்டவம் சொல்கிறோமோ அதுபோல அவன் ஊர்த்துவ ரேஜஸ் என்று ஒரு வார்த்தை சொல்வான். ஊர்த்துவ ரேஜஸ் என்று சொன்னால் அவன் உயர்ந்தவன், எல்லாவற்றும் மேலோங்கி இருக்கின்ற ஒருவன், யோகத்திலே வல்லவனாக இருக்கிறான் என்று ஊர்த்துவ ரேஜஸ் என்று நாம் சொல்கிறோம்.
அதோட அங்கே நிறுத்தி வைக்கணும். ஊர்துவ ரேஜஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்க்கலாம்.